ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தூய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பாச சொன்ன மாதிரி நான் எதிர்பாராமல் நிற்கிறேன். காரணம், கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையினுடைய அதை ஸ்தாபிக்கும்படி தேவன் பயன்படுத்தின கனம் சாதி ஏசுதாசன் ஐயா அவர்கள் மூலம் தூயாவியானவர் அந்த நாட்களில் என் ஊழிய அழைப்பை பேசியிருந்தார். நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். நீ தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் நீ எல்லா இடத்திலும் பேசணும். தேவன் உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணி தருவார். எங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி நோழி அழைப்பை சொன்னதுனால பெரும்பாலும் அந்த நாட்களிலிருந்து நான் போய்கொண்டே இருப்பது வழக்கம். ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. இல்லைன்னா சில வேளை ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போதும் சமயம் இருந்தால் வந்துடணும்னு சொன்னால் நான் முன்கூட்டியே சொல்கிறது உண்டு. மற்றபடி என்னுடைய வழக்கத்தின்படி நான் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் தமிழ்நாட்டில் தமிழிலும் அப்படி கேரளத்தில் மலையாளத்திலும் சம்சாரிக்குவான் தெய்வன் சகாயிக்கும். அல்ல எல்லா நாளும் அங்கே கிராம ஊழியங்கள் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை திறப்பிரசங்கம் பண்ணுகிறோம் ஒரு டீமில். ஓகே, அப்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி தான் உங்கள் மத்தியில் நடத்துகிறார். அல்ல சரி, ஆவியானவர் நம்மோடு பேசணும். அதுதான் எனக்கும் பிரச்சனை. ஆமாம், நான் எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசப்படாது இல்லையா? நல்லது கர்த்தர் உதவி செய்யணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19-20 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம எல்லாரை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்புறம் கீழே 26 படிக்கும்போது அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அல்ல മലയാളികളെ വിட മലയാളത്തിൽ വായിച്ച് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കിയാൽ മതി. ഓക്കെ இந்த ഈ ലോകത്തിൻ്റെ അനുഗ്രഹത്തിനായിട്ട് വേണ്ടി, അല്ലെങ്കിൽ ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുമ്പോൾ ജനനം മുതൽ മരണം വരെയുള്ള ആ കാലഘട്ടങ്ങളിൽ നമുക്ക് ഉണ്ടാകുന്ന ജീവിത സാഹചര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെയൊക്കെ കൈകാര്യം ചെയ്യാം എന്നുള്ള രീതിയിൽ യേശുവെ വിശ്വസിക്കുന്നതല്ല. അല്ലല്ലോയോ? ஆமாம், இந்த உலகத்தில் பிறப்ப முதல் எல்லாம் நீங்கள் ஏன்னா நான் பல சூழ்நிலைகளில் நிற்கிறேன், பல ஸ்தாபன சூழ்நிலைகளில் நிற்கிறேன். பெரும்பாலும் ஆண்டவரை குறித்து எல்லா ஜனங்களும் சாட்சி சொல்கிறாங்க. எனக்கு வேலை தந்தார், எனக்கு திருமணம் நடந்தது, வீடு கட்டினார், அசுகங்களுக்கு മാറ്റി ഇന്ന് വരെ ദൈവം എങ്ങനെ എന്നെ സംരക്ഷിക്കുന്നു എന്നൊക്കെ പല രീതിയിലും സാക്ഷ്യങ്ങൾ പറയുന്നത് ഞാൻ കേൾക്കുന്നതാണ്. നല്ലതാണ്. സാക്ഷ്യം പറയുന്നതും സാക്ഷ്യമായിട്ട് ജീവിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. അല്ലല്ലേ? പക്ഷേ ഇവിടെ നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം, ഇവിടെ ജനനം മുതൽ മരണം വരെയുള്ള ഈ ജീവിതകാലം இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அடைவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அல்ல? മനസ്സിലാകുന്നല്ലോ മലയാളികൾക്കും നമ്മളും. ഓക്കെ, ரெண்டிலும் സംസാരിച്ചാൽ കുറച്ച് സമയമാகும். ஓகே, அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, சுகமாக வாழ்கிறதுக்கு, அல்லது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார்றதுக்கு என்று എന്നൊക്കെയാണ് ഇന്ന് പലരും പല രീതിയിൽ നിങ്ങൾ പ്രസംഗങ്ങൾ കേൾക്കുന്നല്ലോ. അങ്ങനെ ആ കാര്യത്തിനായി ദൈവം നമ്മെ വിളിച്ചതല്ല എന്നുള്ളതാണ് ആദ്യം നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. അല്ലല്ലയോ? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவராக இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சோம், இதெல்லாம் கிடைக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏசு லாசர்வை 4 நாள் கழிச்சு எழுப்பினார்ல. அப்புறம் என்ன நடந்தது? ஒரு நாள் அவன் செத்து போனான், இறந்து போனான். இல்லை, மரிச்சல்லே. ஒரு திவசம் பின்னீடு அவன் மரிச்சல்லே. இந்த லாசர் இல்லை. நாயினி ஒரு உதவிக்க மகனை எழுப்பினார்ல. இப்போ அவன் இல்லை, மரிச்சு போனான். ஏசு போயிட்டார், அப்போஸ்தலர் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டான். இந்த மாம்ச நீங்கள் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், எனக்கு தமிழில் தான் இந்த வசனங்கள்லாம் காணப்பட ஆயிடுச்சு, மலையாளத்தில் அத்தனை தூரம் ஆயில்ல, അതുകൊണ്ട് അങ്ങനെ പറയാണ്. அதாவது மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் பங்கி அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல ஆகுന്നല്ലേ. ആ പുല്ലിൻ പൂவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. அல்ல? அது பத்ரோஸ் அல்லே, യേശുവിൻ്റെ പ്രധാന ശിഷ്യൻ പത്രോസ് പറഞ്ഞതല്ലേ. പ്രധാന ശിഷ്യൻ പേതുരു சொல்கிறார்.
ரெண்டு கொரிந்தியர் 4:16 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வார், ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் പുതിയതാക്കപ്പെടുന്നത്. പുറമേ ഉള്ളവൻ ക്ഷയിച്ചു പോകുന്നു, അകമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു. അല്ലേ നമുക്ക് നന്നായിട്ട് അറിയാം. ஒரு குறிப்பிட்ட பிராயம், அதே ஒரு 35-40 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு வர்றோம். அதுக்கு பிறகு கண் பார்வை குறையும், தோலில் சுருக்கம் விழும், கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒரு எலும்பு சட்டமாக മാറിடுவோം. ഒരു നാൾ എല്ലാം അവസാനിക്കും. അല്ലേ? നമുക്ക് നന്നായിട്ട് അറിയുന്നതല്ലേ ഈ ശരീരം എന്നുള്ളത് ഇങ്ങനെയാണ്. ഈ ലോകപ്രകാരമായ ജീവിതം എന്ന് പറയുന്നതും അങ്ങനെയാണ്. അതുകൊണ്ട് ഈ ലോകത്തിൻ്റെ ഭംഗിയിൽ മയങ്ങാതെ, അല്ലേ, இந்த லோகத்தின் கவர்ச்சிகளில் மயங்கிறது എന്നല്ലേ தெய்வம் நமக்கு கல்பிக்கிறது. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மயங்கக்கூடாது. இம்மைக்காக ஆண்டவர் மாத்திரம் நம்ம அழைக்கல. ஆண்டவர் முதலாவது அற்புதங்களை வியாதியை சுகமாக்கி പൈശാച ഭൂതങ്ങളെ പുറത്താക്കി ഇതൊക്കെ ചെയ്താണ് ദൈവം വിളിച്ചുകൊണ്ട് വരുന്നത്. ഇല്ലെന്ന് நான் പറയുന്നില്ല. அல்லேலூயா. ஆனால் இந்த இப்படியே நம்ம சரீரத்தில் ஜீவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. யோவான் 10:10 நான் அவைகள் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும். அது 2 வசன வார்த்தையும் பாருங்க. முதலாவது ജീവൻ இல்லை என்றிருக்கிறவருக்கு ജീവனை கொடுக்கிறார், മരിച്ചവരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്നു, അതൊക്കെ ചെയ്യുന്നതാണ്. ഉയരോടെ എഴുപ്പുறார். പല രീതിയിൽ അത് നമുക്ക് ജീവൻ ബലൻ ഇല്ലാത്തവർക്ക് ബലൻ കൊടുക്കുന്നു. അത് ആരാധന സമയത്ത് പാസ്റ്റർ പറഞ്ഞല്ലോ, അതുപോലെ ബലൻ നൽകുന്നവനാണ്, ഇല്ലെന്ന് പറയുന്നില്ല. പക്ഷേ പിന്നീട് ഒരു വാക്ക്, ഞാൻ പരിപൂർണപ്പെടുത്ത വന്നേൻ. அல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் നൽകാൻ വന്നു എന്നുള്ളതാണ്. അപ്പം ഇവിടെ ഈ உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஜீவன் அது ஒரு குறிப்பிட்ட அளவு ரெஸ்ட்ரிக்டட் இல்லையா, ஒரு எல்லைக்கு உட்பட்டது, லிமிட்டட். ஸோ தென் அதன் பிறகு அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். நீங்கள் யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து யாரும் பறிச்சிட முடியாது, நான் അവർക്ക് നിത്യ ജീവൻ നൽകുന്നു. അല്ലല്ലോ, എൻ്റെ ആടുകൾ എൻ്റെ ശബ്ദം കേൾക്കുന്നു, എന്നെ അനുഗമിക്കുന്നു. അല്ലേ? ശിഷ്യന്മാരായിട്ട് ഇപ്പോൾ നിങ്ങൾ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. പലപ്പോഴും ക്രിസ്തീയ മേഖലയിൽ യേശുവിനെ ആരാധിക്കണം എന്നുള്ള കാര്യമാണ് അധികമായിട്ട് അവിടെ പ്രസംഗിക്കുന്നതും അവർ ചെയ്യുന്നതും. പക്ഷേ ഇവിടെ യേശു പറയുന്ന ഒരു കാര്യം എന്നെ അനുഗമിക്കുക എന്നുള്ളതാണ്. അല്ലേ? എന്നെ പിൻസെല്ലുங்கள், என்னை பின்தொடருங்கள், ஃபாலோ ஜீசஸ். ஃபாலோ ஜீசஸ். ஆமாம், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க, அனுசரிங்க, ஃபாலோ ஜீசஸ். மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் സകലരെയും എന്താ ശിഷ്യന്മാരാക്കിയോ ഭക്തന്മാരാക്കിയോ? ശിഷ്യന്മാരാക്കിയോ എന്നല്ലേ? അപ്പോൾ യേശുവിൻ്റെ പുറകിൽ അവൻ്റെ ജീവിത ശൈലി പ്രകാരം ജീവിക്കണം എന്നുള്ള കാര്യം ഇപ്പോൾ മറഞ്ഞു വരുന്നല്ലേ. യേശുവിൻ്റെ சீசராக மாறுறதுங்கிறது அநேகருக்கு தெரியல. இப்போ அது புரியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை போகுது. அது ஆவியானவர் ஆழமாக எனக்கு உணர்த்துறதுனால நான் அதை சொல்லணும். 1 യോവാൻ 2:6 சொல்லுമ്പോൾ അവനുள்ள ആയിരിക്കുന്നു എന്ന് പറയുന്നവർ അവൻ നടന്നതുപോലെ നടക്കേണ്ടതാണ്. അല്ലല്ലേ? அவனுக்குள் ஆயிருக்கிறேன், இயேசுக்குள் இருக்கிறேங்கிறவர் அவரை போல வாழணும். ജീവിത ശൈലി 1 പത്രോസ് 2:21 അതിൻ്റെ അവസാനത്തെ ആ ഭാഗം വായിക്കുമ്പോൾ അവിടെ അവൻ്റെ അടിച്ചുവട്, പാദച്ചുവട് ഇല്ലയാ, അടിച്ചുവടുകളിൽ നടന്നു വരുമ്പടി മാതൃക കാണിച്ചു എന്നുള്ളതാണ്. അപ്പോൾ യേശുവിൻ്റെ ശിഷ്യത്വം എന്നുള്ളത് ഇപ്പോൾ കാണാതെ പോകുന്ന ഒരു കാര്യമാണ്. അല്ലേ? അങ്ങനെ കാണുന്നത് യേശുവിനെ പോലെ ജീവിക്കുന്ന, അത് അകമേയും പുറമേയും. அது பிலிப்போஸ் 2:5 வாய்க்கும்போது கிறிஸ்து இயேசுவிலாயிருந்த பாவமோ சிந்தை உங்களில் ஆயிருக்க கிடவுது, அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஓகே. അപ്പോൾ சிந்தை, യേശുവിൻ சிந்தை, അകമേയും പുറമേയും യേശുവിനെ പോലെ ജീവിക്കുന്ന ശിഷ്യത്വം ഇപ്പോൾ കാണാതെ ചെല്ലുന്നു. അതിലെ വളരെ ശ്രദ്ധയിൽ കൊള്ളേണ്ട കാര്യമാണ്. ഹല്ലേലൂയ. ஓகே. അപ്പോൾ இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றக்கூடாது, சேவிக்கக்கூடாது என்பதுதான் பிரதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை சொல்லணும். ഈ ലോകപ്രകാരമായിട്ട് ഭംഗി മാന്യതയായിട്ട് അല്ലത് അനുഗ്രഹമായിട്ട് കാണുന്ന കാര്യങ്ങൾക്കും നമ്മൾ കണ്ണടയ്ക്കുമ്പോൾ നാം കാണുന്ന അല്ലത് അതെ നാം എത്തുന്ന അല്ലത് നമുക്ക് വരുന്ന കാര്യങ്ങൾക്കും വളരെ വ്യത്യാസം ഉണ്ട് എன்கிறது நீங்கள் മനസ്സിലാക്കണം. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, லூக்கா 16:15 நீங்கள் படிக்கும்போது என்ன படிக்கிறீங்க? அங்கே படிக்கும்போது அந்த அதனுடைய அவசான பகுதி, மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, மனுஷருக்கு முன்பாக இல்லை, ஓகே, அதனுடைய அவசானத்தை சேஷம் 2ஆம் பாகம், செகண்ட், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக
അരുവരുപ്പാണ് இருக்கிறது. ഈ കാര്യം ശ്രദ്ധിച്ച് നോക്കുക. മനുഷ്യർക്ക് മുമ്പായി മാന്യതയായിട്ട് കാണുന്നതൊക്കെ ദൈവത്തിന് മുമ്പ് മാന്യതയുള്ളതല്ല എന്നുള്ളത് മനസ്സിലാക്കുക. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഈ ലോകം അതற்கு മുമ്പ് അവിടെ 16-ാം അധ്യായത്തിൻ്റെ 13-ാം വചനം വരുമ്പോൾ എന്താ ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாது, ஒருவனை பார்த்து மற்றவனை ஸ்நேகிப்பான்னு சொல்லிட்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. അപ്പോൾ സ്വർഗസ്നായ ദൈവമും ഈ ലോകമും ഒന്നൊക്കൊന്ന് എതിരായിട്ടാണ് കാണുന്നത്. അല്ലല്ലയോ? உலகமோ பரலோகமோ ஒன்றுக்கொண்டு எதிரானது. ஓகே, உலகத்தை படைத்தார், ஆசீர்வாதமாக படைத்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆதாமேவாள் சாத்தானுக்கு முன்ன போனதுனால ഈ ലോകം ഒക്കെ ശാപത്തിന് കീഴായി അല്ലേ? ഉൽപ്പത്തി 3:16 വാസിക്കുമ്പോൾ பூமி உன்னிமிதம் சபிக்கப்பட்டிருக்கோம்னு சாபம் சொல்லிட்டார். எஸ், ஏன்னா இவங்க தேவ சித்தம் செய்யலை. அப்புறம் அவருடைய பிள்ளைகளும் அது மாதிரி ஆயிட்டாங்க. காயின் கொலைகாரனாக மாறுறான். ഉൽപ്പത്തി 6:5 എല്ലാ മനുഷ്യരും ദുഷ്പ്രവർത്തിക്കാരായി മാറിയെന്ന് കാണാം. നോഹയെ മാത്രം രക്ഷിച്ചു എന്നുള്ളത് നമുക്കറിയാം. പിന്നീട് ഇസ്രായേലരെ വിളിച്ചു, അവർക്ക് ഇവിടെ அந்த வாக்தானங்களൊക്കെ கொடுத்து உங்களை நான் நல்லா வைப்பேன், சிறப்பாக வைப்பேன், மேன்மையாக வைப்பேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர்களும் பிம்பாராதனக்காரனாய் மாறியல்லே. எருசலேம் தேவாலயத்தில் பிம்பங்களை வச்சு வந்து காணாம். அது செகண்ட் 8:5 അവിടെ കാണാം, அங்கே பார்க்கலாம், அங்கே இருக்குது. அப்படி ஆயிட்டு அப்புறம் எருசலேம் தேவாலயத்தை உடைத்து போட்டார். எரேமியா 52:12-13, ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறேன், முந்தின இணை வேண்டான்னு சொல்லிட்டார். சரிதானே? எல்லா வசனம் தானே வழியிலேக்காக நம்ம வந்தது. பின்னீடு 2 பேதுரு 3:7-13 வரை இந்த வானம் பூமியும் தீக்காய் சுட்சிச்சு வச்சிருக்கோம். நல்லே, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெறி போயிடும். 13-ാം വചനം ഇങ്ങനെയാണ്: ദൈവ വാഗ്ദാന പ്രകാരം ഉണ്ടാകുന്ന പുതിയ ആകാശത്തിനായിട്ട് ഭൂമിക്കായിട്ട് നമ്മൾ കാത്തിരിക്കുന്നു. അല്ലേ? പുതിയ வானத்திற்காக பூமிக்காகவும் காத்திருக்கிறோம். சரியா? ஒரு பேசிக் ஐடியா மனசிலாகணும். அப்போ இந்த உலகம் தேவனுடைய ஆட்சியில் இல்லை, பிசாசனுடைய ஆட்சி. மனுஷரெல்லாம் பிசாசனுடைய ஆட்சிக்குள்ளே போய்விட்டார்கள். சாபம். இதை தேவன் புறக்கணித்து விட்டார் என்பதை வசனங்கள் மூலம் சொல்லிவிட்டு புதிய சூழ்நிலை நான் உண்டாக்க போகிறேன். அதுதான் யோவான் 14:2-3, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், அங்கே உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்குவேன். அப்புறம் ஆமாம் 21:1 வெளிப்படுத்தல புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு தேவ பிரசன்னம் எல்லாம் அங்கே இருந்ததுன்னு தொடர்ந்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உலகமும் பரலோகமும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. அப்போ லோகத்தில் மானியதையாக ஜீவிക്കുന്ന, அல்லது லோகம் கொடுക്കുന്ന மானியதை அல்லே, மரியாதை. உலகம் கொடுக்குற மரியாதை வேறு, பரலோக தேவன் கொடுக்குற மரியாதை വേറെ. ഈ അണ്ടർസ്റ്റാൻഡിങ്, ഈ അറിവ് അല്ലേ, ഈ നോളജ്, പരിജ്ഞാനം നമുക്ക് വേണ്ടതാണ്. അല്ലല്ലയോ? പലപ്പോഴും ഇപ്പോൾ ലോകത്തിൽ ഇങ്ങനെ പ്രസംഗിക്കുന്നവരൊക്കെ ലോകത്ത് മാന്യതയാണ് ദൈവം തരുന്നത് എന്നുള്ളത് പോലെ പലപ്പോഴും ചില കാര്യങ്ങൾ തരാം, ഇല്ലെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. പക്ഷേ ദൈവത്തിൻ്റെ വാഗ്ദാനം അതുമല്ല. അല്ലല്ലയോ? தேவனுடைய வாக்குத்தத்தம் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அப்போ சரி, அப்போ இப்படி சொல்லிவிட்டு தான் மனுஷனுக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படுகிறதா இருவருப்பாக இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் பாருங்கள். 19வது வசனத்தில் ஐஸ்வர்யம் தனவானாய் ஒரு மனுஷனாக இருந்தல்லே, பட்டும் தூமிய வஸ்திரமும் தரிச்சு ஆடம்பரமாய் சுகபகமாய் அவன் வாழுகிறான். ஒரு லாசர் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தெருவில் கிடக்கிறான், பிச்சைக்காரன், ஆகாரம் இல்லை, விஷப்பு அடக்குவான், வழி இல்லாத அங்கே கிடந்தோம். இவன் எதெങ്കിലും மிச்சம் மீதி போட்டால் சாப்பிட ஆசையாக இருந்தான். ஆனால் கொடுத்தானா, இவன் ஐஸ்வர்யான் கொடுத்தானா என்னன்னு தெரில, கொடுத்த மாதிரி தெரியல, அவன் நீதிமானா இல்லை. 2 പേരും മരിത്താர்கள், കണ്ണടച്ചല്ലേ. അപ്പോൾ ഇവിടെ ധനവാനായി ജീവിച്ചവൻ അവിടെ പാതാളത്തിൽ ചെന്നു അല്ലേ, അഗ്നിയിലാണ് അവിടെ ശിക്ഷ അനുഭവിക്കുന്നത് എന്നുള്ളത് കാണുന്നു. പിന്നീട് ഇവിടെ ലാസർ എന്ന് പറയുന്ന ആ ദരിദ്രൻ എവിടെ പോയി? അബ്രഹാമിൻ്റെ അടുത്താണ്. അല്ലേ? യേശുവാണ് காரியத்தை நமக்கு சொல்லித்தர்றார். ஆமாம், இங்கே சிறப்பாக இருந்தவர்கள் கண்ணை மூடும்போது அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே மரியாதை மானியதை இல்லாத ஜீவிക്കുന്നவர் நேர தலைகளான நிலைமையில் இருக்க வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. இது எப்போதும் நம்முடைய மனசில் இருக்கணும். எப்போதும் நமக்கு உலகம் கொடுக்குற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, அதில் தான் அந்த மனசு போயிடுது. அது இயல்பாக போகுது. ചില വേള ദൈവ മക്കൾ അങ്ങനെ തന്നെ ആക്കുന്നു എന്നൊക്കെ പറയുമ്പോഴും അങ്ങനെ നമ്മുടെ മനസ്സ് അങ്ങനെ ചെല്ലുന്നതാണ്. അത് ശരിയല്ല. ഹല്ലേലൂയ. தேவன் எனக்கு என்ன மதிப்பு கொடுப்பார், மரியாதை கொடுப்பார், அதுதான் நமக்கு முக்கியம். அல்ல இந்த காலத்துக்கு வேண்டிய ஒரு அடிப்படை செய்தி. அப்போ உலகத்தில் லோகத்தில் ஜீவிக்கும்போல் தேவன் நமக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கும் என்கிற ஒரு பரிஜானம், அறிவோடு ஜீவிക്കേണ്ടതാണ് அத்தியாவசியம். அல்லையோ? அல்லாமல் உலகத்தில் எப்படியும் ஜீவிச்சுட்டு கடைசியில் ஒரு மலர் விளையும் അല്ലേ, അത് റീത്തോ പുഷ്പചക്രമാണോ ഇവിടെ? ഓക്കെ, അത് വേറെന്താ കിട്ടുന്നത്? ഇവിടെ നമുക്ക് നന്നായിട്ട് അറിയാം. മാന്യതയുള്ളവർ, പ്രശസ്തമായുള്ളവരൊക്കെ മരിക്കുമ്പോൾ വേറെന്താ?
അത്ര തന്നെ 2-3 വെടി വയ്ക്കും, ടൊയ് ടൊയ് എന്ന് വെടി വയ്ക്കും. അവർക്ക് കേൾക്കുന്നോ എന്ന് എനിക്കറിയില്ല, അല്ലല്ലേ? ഇതാണ് ഇവിടെ കാണുന്നത്. ഓക്കെ, അവരവർക്ക് ஒரு வச்ச ஒரு இடத்துல ஒரு விசுவாசி மரித்து போனார்கள். அது ஒரு ஊழியக்கார் பாஸ்டருக்கு அம்மா. நாங்கள் ஒரு ஊழியர் கூட்டத்திலலாம் பல சூழ்நிலையில் நான் பழகிறவன். அந்த அடக்க நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ நான் தான் பிரசங்கம் பண்ண வேண்டிய வந்து. அப்போ அந்த தாயாருக்கு கால் மாட்டில் 2 மலர் வளையம் வைத்திருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், இங்கே அந்த மெம்பரா அங்குள்ள யாரோ ஓகே, உங்களுடைய மரியாதையை காண்பிக்கும்படி நீங்கள் மலர் வளையம் வச்சுருக்கீங்க, நன்றி. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மரண பரியந்தம் உண்மையாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு ஓகே வாடாத கிரீடம் உனக்கு தருவேன்னு சொல்கிறதுனால நாங்கள் இந்த உலக பிரகாரமான மரியாதை மானியதை நகை போடுறது பட்டு விடுகிறது ஓகே இது ஒன்றும் நாங்கள் செய்யுന്നില്ല, நாங்கள் செய்கிறது கிடையாது. ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செயலுக்கு நன்றி. ஓகே, அப்படி தானே சொல்ல முடியும். சொல்லி நான் அதை சமாளித்தேன். சரி, அன்புக்குரியவர்களே, இது மனசில் இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள மானியதை எல்லாமே சீக்கிரமாக கண்ணை மூடனா முடிஞ்சு போச்சு. சமீபத்தில் ஓகே நான் வருന്നത് സംസാരിക്കാം, അങ്ങനെയാണ് എൻ്റെ ശീലം. ஓகே, അവിടെ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கார், நல்ல 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 ரொம்ப பெரிய விலை கூடன ஒரு வீடு வாங்கியிருக்கிறார். அப்போ அவரை அந்த வீட்டில் ஜோம் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்டரை கூப்பிட்டுருக்கார். அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், என்ன கூட்டிகிட்டு போயிட்டார், கூட கூட்டிகிட்டு போனார். 2 பேரும் போனோம். அப்போது என்கிட்ட ஜோம் பண்ண சொன்னார்கள். அப்போ நான் எனக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்போ நான் இப்படி ஜோம் பண்ணேன், அதாவது தற்காலிகമായി അനിത്യമായി ഇവിടെ ലോകത്തിൽ കുറച്ചു കാലം ജീവിക്കുവാൻ വേണ്ടി ഞങ്ങളുടെ കൈകൾ കൊണ്ട് ഇങ്ങനെയുള്ള ഭവനങ്ങൾ പണിയുന്നു അല്ലേ, എങ്ങളുടെ കൈകളെ കൊണ്ട് ഞങ്ങൾ വീടുകളെ കെട്ടിക്കൊള്ളുகிறோம். പക്ഷേ നിത്യമായ ആ സ്വർഗീയ സാഹചര്യത്തിൽ ജീവിക്കാനായിട്ട് ദൈവം തന്നെ കൈപ്പണിയല്ലാതെ അല്ലേ, കൈവേലയില്ലാതെ நித்தியமா பவனங்கள் நித்திய வீடுகளை அவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்லி அதற்கு தகுதி அடையும்படி எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறீர் இல்லையா, அப்படி தானே சொல்லணும். அப்படியே வந்துட்டுது. ஸோ அப்படியே வந்தெல்லாம் சொல்லி ஜாம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புன நானும் அந்த பாஸ்டர் தான் ரிட்டர்ன் வந்தோம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், வீடு நல்லா இருக்குல்ல, நல்ல வீடு வாங்கியிருக்காருல்ல. நான் சொன்னேன், என் மனசில் வந்து அப்படியே சொல்கிறேன், வீடு நல்லா தான் இருக்குது, வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படியும் ஒரு 50-60 வருஷம்லாம் தாராளம் ஸ்ட்ராங்காகிட்ட நிற்கும். ஆனால் இந்த வீட்டை வாங்கினவர், நீங்கள் வந்து யாக்கோபு 4:14 சொல்லுது, நாளை நாடு எனக்கு அந்த வசனம் முன்னால் வந்துட்டு, அது அவருக்காக வந்ததில்லை, அந்த சூழ்நிலை வந்தோன்னா ஆண்டவர் எனக்கு சொன்னது, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, தோன்றி மறைகிற புகை போல இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அந்த வசனம் டக்குன்னு எனக்கு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்துட்டு, அதான் விஷயம். ஸோ நான் சொன்னேன், வீட்டுக்கு கேரண்டி இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு தான் கேரண்டி இல்லை. இல்லையும் காலையில் எழும்புறாதானே நம்ம இருக்க போகிறோம், என்ன சொல்லுங்கள்? எஸ், இந்த அறிவு நமக்கு வேணும். ஏன் இந்த அறிவை ആവിയാനവർ നമുക്ക് കൊടുക്കാറെന്ന് சொன்னால், ഈ ലോകത്തിൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ വളരെ ഭംഗിയായിട്ട് കവർച്ചയായിട്ട് അപ്പോൾ കളർഫുള്ളായിട്ട് പഞ്ചവർണ്ണ കിളിയോ അങ്ങനെ പോലെ പല രീതിയിൽ കളറടിക്കുന്നതും ലൈറ്റ് പോടുന്നതും അലങ്കാരങ്ങളൊക്കെ കാണുന്നല്ലേ ഭംഗിയായിട്ടും വളരെ ഇത് എന്നാ சொல்கிறது ரொம்ப ഗംഭീരമായ ഓക്കെ അങ്ങനെയൊക്കെ കാര്യങ്ങൾ നോക്കുമ്പോൾ നമുക്ക് അങ്ങനെയൊക്കെ ഇങ്ങനെ അല്ലേ എന്നൊക്കെ ഇല്ലേ, നമ്മുടെ മനസ്സ് അങ്ങോട്ട് പോകുന്നല്ലേ, நம்ம മനസ്സ് അങ്ങോട്ട് പോകുന്നില്ല, கொஞ்சம் പോകുന്നില്ലേ, அது இழுபடுது. உண்மை சொல்கிறேன், இது பைசாசிൻ്റെ ஒரு தந்திரம் എന്ന് പരിശുദ്ധാത്മാവ് എന്നാൽ സംസാരിക്കുന്നു അല്ലേ, ഇല്ല, നമ്മുടെ നിത്യതയെ കുറിച്ച് നമ്മൾ ഓർക്കാതെ അല്ലേ, നമ്മുടെ മനസ്സ് അവിടെ നിന്ന് ഇവിടെ വലിച്ചെടുക്കുവാനുള്ള ഒരു തന്ത്രമല്ലേ. നിത്യതയിൽ ദൈവം നമുക്ക് തരുന്ന നിത്യമായ മഹോന്നതമായ മഹത്വമായ മഹിമയായ തേജസ് പല കാര്യങ്ങളുണ്ടല്ലോ, നമുക്കറിയാം. അതിനെ മറന്നിട്ട് നമ്മുടെ മനസ്സ് ഇവിടെ വയ്പ്പാൻ വേണ്ടി പൈശാസിൻ്റെ തന്ത്രമാണ് അല്ലല്ലോ. അന്ന് അവിടെ ഏതേൻ തോട്ടത്തിൽ ഹവ്വ അങ്ങനെയല്ലേ പറഞ്ഞത്, വൃക്ഷം നോക്കുമ്പോൾ നമ്മളെങ്ങനെയാണ് പാർവയ്ക്ക് ഇன்பம் இல்லையா, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்ல இச்சிக்கப்படத்தக்கது, பார்த்தோன்னே அதை எடுத்துடணும் சாப்பிட்றணும், அப்படி மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. അങ്ങനെ പോയല്ലേ വീണത് അല്ലേ, പൈശാസിൻ്റെ തന്ത്രത്തിൽ വീണതിൽ അങ്ങനെയല്ലേ. അതുപോലെയാണ് ഇപ്പോഴും ഈ ലോകത്തിൻ്റെ കാര്യങ്ങൾ അങ്ങനെ നമുക്ക് കവർന്ന് അങ്ങനെ അവിടെ വലിച്ച് ഇളുക്കുന്നു എന്ന് പറയുന്നത് അല്ലല്ലേ, മനസ്സിലാകുന്നോ? അതുകൊണ്ടാണ് ഈ കവർച്ച വേണ്ട, സിമ്പിൾ ആൻഡ് ഹമ്പിളായിട്ട് ജീവിച്ചാൽ മതി. എത്ര ഐശ്വര്യങ്ങൾ ഇവിടെ ധനസ്ഥിതിയൊക്കെ ദൈവം നമുക്ക് തന്നാലും, നമുക്ക് இங்கே வந்து பணம் வசதியெல்லாம் தந்தாலும் அவனும் காட்டுறது கிடையாது அல்ல. அதெல்லாம் ஆண்டவருக்கு காரியத்துக்கு செஞ்சுட்டு சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக உள்ளான ரீதியிலும் அப்படி தான், புறம்பான ரீதியிலும் அப்படி தான் அல்லையும். பல ரீதியில் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் சூழ்நிலையில் நான் அப்படி போகும்போது ரொம்ப வசதி உள்ள செல்வந்த சூழ்நிலை உள்ள பல விசுவாசிகளோடும் ஊழியக்காரர்களோடு நான் பழகிறது உண்டு. அவங்களுக்குள்ளே இருக்க தாழ்மையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அல்ல.
ஆனால் புறம்போக்கில் இருப்பாங்க. புறம்போக்குன்னா മനസ്സിലാകുமா? அவங்க പുറമ്പോക്കിൽ വീട് വസതി ഇല്ലാமல் എല്ലാം இருப்பாங்க. ரொம்ப താഴ്ന്ന വാലപ്പര എന്ന് പറയുന്ന രീതിയിൽ ജീവിക്കുന്ന പല വിശ്വാസികളുടെ അകത്തിരിക്കുന്ന അഹങ്കാരം ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. അല്ലല്ലേ? അതെ. അപ്പം അവർ ഐശ്വര്യവാന്മാർക്ക് വളരെ താഴ്ചയായിട്ട്, അല്ലല്ലേ, താഴ്മയായിട്ട് ജീവിക്കുന്നത് കണ്ടിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇവരുടെ ഉള്ളിൽ അവിടെ പൈശാചം അങ്ങനെയൊക്കെ അഹങ്കാരം ഉണ്ടാക്കുന്നു. അല്ലല്ലേ? 10 പൈസ കുറച്ച് കൂടുതലായിട്ട് വന്നാലേ എന്തൊക്കെ ചെയ്യുന്നുള്ളത് നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ. അല്ലല്ലോ? 10 രൂപ കൂടെ വന്നാൽ എന്നെ ചെയ്യുവാங்க? அப்பா தலைகால் புரியாமல் ஆடிடுவாங்க. சரி, இதெல்லாம் மாஞ்சு மறைஞ்சு போகுന്ന കാര്യമാണ്. അങ്ങനെയൊക്കെ ആടരുത്. ഓക്കെ? ലോക തമിഴ്നാട്ടിൽ അങ്ങനെ ആടി അടങ്കും വാൾക്കേടാ 6 അടി നിലമേ സ്വന്തമടാ എന്ന അവിടെ തമിഴ്നാട്ടിലെ തമിഴ് കവിஞர்களൊക്കെ പാടിയിരിക്കുന്നു. അല്ലേ? അത് നമുക്ക് നന്നായിട്ട് അറിയാം. അതുകൊണ്ട് ഈ ലോകപ്രകാരമായ കാര്യങ്ങൾ ഒന്നും അങ്ങനെ അതെക്കുറിച്ച് സന്തോഷിപ്പാൻ ഒന്നുമില്ല. അല്ലല്ലയോ? சரி, இப்போ ஐஸ்வர்யவான் இங்கே மேன்மையாக வாழ்ந்தவன் மறுமையிலே சிறுமையாகவும், இங்கே சிறுமையாக வாழ்ந்தவன் அங்கே மேன்மையாகவும் இருப்பான் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அல்லையோ? அதனால நம்முடைய மனசை லோகப்பிரகாரമായ കാര്യങ്ങളിൽ வைக்கிறது എന്നുള്ളതാണ്. അല്ലല്ലേ? உலக பிரகாரமான அனுக்கிரகங்கள் அது நான் பல வேளை சொல்கிறது உண்டு. இந்த உலக பிரகாரமான அழிந்து போகிற தேவன் சபிச்ச உலகத்துக்குரிய காரியங்களை ஆசீர்வாதம் ஒன்றே நீங்கள் சொல்லி பழகப்படாதுன்னு சொல்லுவேன். இல்லையா? எந்த ஆசீர்வாதம்? കാശ് കിട്ടിയാലേ നമുക്ക് പഞ്ചസാര ഇട്ട് ചായ കുടിക്കാൻ പറ്റില്ലെന്നല്ലേ? ചീനി പോട്ട് കാപ്പി കുടിക്കാൻ പറ്റില്ലല്ലേ? ചീനി പോട്ട് കാപ്പി കുടിക്കാൻ പറ്റില്ലേ? എണ്ണ യൂസ് ചെയ്ത് കുഴമ്പ് അങ്ങനെ ഒന്നും ചെയ്യാൻ പാടില്ല. പിന്നെ എന്തിനാ ഇതാണ് അനുഗ്രഹം എന്ന് പറയുന്ന? നമ്മൾ കാറിലോ അല്ലാതെ ഏതെങ്കിലും പോകാൻ അവിടെ ആഡംബരമായ കാറിൽ, വില കൂടിയ കാറിലാണ് ചെല്ലുന്നത്. പക്ഷേ ഇവിടെ തല മുതൽ കാൽ വരെ രോഗമാണ്, ഇടിച്ച് നടക്കാൻ കഴിയില്ല, അല്ലേ? അങ്ങനെയൊക്കെ ആവുന്നത്. അതുകൊണ്ട് ഇതിൽ മയങ്ങരുത്. ഓക്കെ. അപ്പോൾ ഇമ്മയ്ക്കാക മാത്രം അത് കിട്ടുന്നു എന്നുള്ളത് വാസ്തവയാ ഇല്ലെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. ഇമ്മയ്ക്കാക മാത്രം യേശു നമ്മെ വിളിച്ചില്ല എന്നുള്ളതാണ് ഓർമ്മയിൽ ശ്രദ്ധയിൽ കൊള്ളേണ്ട കാര്യം. ഹല്ലേലൂയ. കുറച്ച് മനസ്സിലായല്ലോ? ഓക്കെ. രണ്ടാമത്, അപ്പോൾ ദൈവം അവിടെ ക്രിസ്തുവ മരിത്തോരിലിരുന്ന് എഴുമ്പി നിദ്ര അടൈந்தவர்களிൽ முதற் பலனானார் എന്നുള്ളതാണ്. യേശുവെ ദൈവം മരിച്ചവരിൽ നിന്ന് എഴുന്നേൽപ്പിച്ചു, അല്ലേ? അതാണ് നമുക്ക് പ്രധാനം, നമ്മുടെ ടാർഗറ്റ്. കഴിഞ്ഞ ദിവസം ഒരു ചർച്ചിൽ ഞാൻ പോയിരുന്നു. അവിടെ എൻ്റെ മുമ്പ് അവിടെ പാസ്റ്റർ അവിടെ ഉള്ള സാഹചര്യങ്ങൾ, ചർച്ചിലുള്ള വിശ്വാസികളുടെ சூழ்நிலை குறித்து அவர் பேசிகிட்டு இருந்தார். IT செக்ஷனில் ഒക്കെ பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இப்போ புரியுதுல? டார்கெட் இவ்வளவு காரியம் நீ செய்யணும், இவ்வளவு பணம் உண்டாக்கணும், இதெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம், ப்ரெஷர் அவருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு காரியம் அப்படியே சொல்லிட்டு പ്രാർത്ഥന പിന്നെ ഞാനാണ് പ്രസംഗിച്ചത്. അപ്പോൾ എൻ്റെ ഉള്ളിൽ ഈ കാര്യം എങ്ങനെ വരികയാണ്? അപ്പോൾ അങ്ങനെ ടാർഗറ്റ് അച്ചീവ് ചെയ്യണം എന്ന് ഇവിടെ ഉള്ള കോർപ്പറേറ്റോ കമ്പനിയോ എവിടെയും ഇത്ര ദൂരം ടാർഗറ്റ് ഈ വർഷം നീ അച്ചീവ് ചെയ്യണം എന്ന് നിർബന്ധിക്കുമ്പോൾ എന്നുള്ള ഒരു കാര്യം വന്നു. അപ്പം നമുക്കും ഒരു ടാർഗറ്റ് ഇല്ലേ? നമുക്കൊരു ടാർഗറ്റ് ഇല്ലേ? എന്താണ് ടാർഗറ്റ്? അവൻ ഇരിക്കുന്നത് പോലെ, അതെ, 1 യോഹന്നാൻ 3:2 അവൻ ഇരുപ്പത് പോലെ അവരെ നാം ദർശിപ്പതിനാലേ അവനെ പോലെ ഇരുപ്പാം, അവർക്ക് ഒപ്പായിരുപ്പാം, ഇല്ലയാ? യേശു മരിച്ചവരിൽ നിന്ന് എഴുന്നു പുതിയ ശരീരത്തിലായിരിക്കുന്നത് പോലെ ഇരിക്കേണ്ടതല്ലേ? അങ്ങനെയല്ലേ വിളിച്ചത്? അങ്ങനെ ഒരു ടാർഗറ്റ് നമുക്കില്ലേ? എന്താ പറയുന്ന? നമുക്ക് അങ്ങനെ ഒരു ടാർഗറ്റ് ഉണ്ടല്ലോ. ഫിലിപ്പിയ 3:5 വായിക്കുമ്പോൾ അവിടെ 3:21 വായിക്കുമ്പോൾ അവിടെ എങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്? അതായത് ഇങ്ങനെ വായിക്കുന്നത്, അവൻ തൻ്റെ വ്യാപാര ശക്തി കൊണ്ട് നമ്മുടെ താഴ്ചയുള്ള ശരീരത്തിനെ അവൻ്റെ മഹോന്നതമായ ശരീരത്തിനും ഒപ്പായി തുല്യമായിട്ട് രൂപാന്തരപ്പെടുത്തും. നമ്മുടെ അഴിവുക്കുரிய ശരീരത്തെ അവനുடைய മഹിമയുള്ള ശരീരത്തിനൊപ്പായി മറുരൂപപ്പെടുത്തുവാർ. ഹല്ലേലൂയ. ഇവ പല രീതിയിൽ പല എതിർപാർപ്പ്, എക്സ്പെക്ടേഷൻ ആൻഡ് പ്രതീക്ഷ, അല്ലേ? അങ്ങനെ നിങ്ങൾ വരും. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ വരുന്നതാണ്, ചർച്ചിൽ അങ്ങനെയാണ് വരുന്നത്. അപ്പോൾ അവർക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു. അസുഖം മാറാനോ അല്ലെങ്കിൽ രോഗപ്രകാരമായ പ്രശ്നങ്ങൾ തീരുവാനായിട്ട് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നതാണ്. ദൈവം ആ കാര്യമൊക്കെ മാറ്റി അവർക്ക് സുരക്ഷിതമായിട്ട് ജീവിക്കുന്ന സാഹചര്യം ഉണ്ടാക്കി കൊടുക്കുന്നു എന്നുള്ളത് വസ്തുതയാ. പക്ഷേ അതിനടുത്ത് മുകളിൽ ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് പഠിപ്പിക്കേണ്ട ഒരു കാര്യം, ഈ ജീവൻ കിട്ടിയല്ലോ, ഇനി പരിപൂർണ ജീവൻ, അല്ലല്ലോ, നിത്യജീവനിൽ ചെല്ലാൻ മുമ്പോട്ട് വരിക എന്നാണ്. മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ ഉപദേശിച്ച് സ്നാനപ്പെടുത്തി അങ്ങനെ കൊണ്ട് ചെല്ലുന്നത്. മനസ്സിലാകുന്നില്ല നിങ്ങൾക്ക്? അതുകൊണ്ട് ഈ ലോകപ്രകാരമായ കാര്യങ്ങൾ ഭേദമായല്ലോ. പലപ്പോഴും അവിടെ ചർച്ചിൽ വരും, പ്രാർത്ഥിക്കും, ദൈവം അനുഗ്രഹമായിട്ട് അത്ഭുതങ്ങളൊക്കെ ചെയ്യും, പിന്നീട് ഓടിക്കളയും, അല്ലേ? വരുന്നില്ല. എപ്പോഴെങ്കിലും എവിടെയെങ്കിലും കാറിലോ അല്ലെങ്കിൽ ബൈക്കിലോ ഞങ്ങൾ ചെല്ലുമ്പോൾ അവിടെ ബ്രദർ
നിങ്ങൾ അവിടെ വന്നിട്ടുണ്ടോ? ആ ചർച്ചിൽ വന്നതുപോലെ കണ്ടതുപോലെ നിങ്ങളെ കണ്ടതുപോലെ ഉണ്ടല്ലോ എന്ന്. അതെ പാസ്റ്റർ, ഞാൻ വന്നു, അന്ന് കട്ടിലോടെ തൂക്കി കൊണ്ടുവന്നതല്ലേ, അതെ കൊണ്ടുവന്നു. നിങ്ങളൊക്കെ പ്രാർത്ഥിച്ച് എനിക്ക് വിസുഖമൊക്കെ മാറി, ഇപ്പോൾ ഞാൻ നന്നായിട്ടുണ്ട്. എന്താ ഞാൻ நல்லா இருக்கிறேன், എന്താ കൂട്ടത്തിൽ കാണുന്നില്ല എന്ന് ചോദിച്ചാൽ ഞാൻ நல்லா இருக்கிறேன். അപ്പം நல்லா இருந்தாൽ പറപ്പെടാതാ, അത് അങ്ങനെയല്ലേ അർത്ഥമാകുന്നത്. ഇത് ഹോസ്പിറ്റലാണോ? അങ്ങനെയാണ് പലരും മനസ്സിലാക്കുന്നത്. இப்போ நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர், அதனால தான் வரல, நல்லா இல்லைன்னா வருவேன். அப்போ வாழ்க்கை முழுவதும் நல்ல எங்கேயாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். நல்லா இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தால் கரெக்டாக 9 மணி கூட்டோன்னா 8:30 காணும் எங்கள் ஆள். இல்லையா, நல்லா ஆயிட்டோன்னா அவர் வரமாட்டான். இப்படியே ஒரு சிந்தனை இருக்குல்ல ஜனங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு மனசிலாகுதில்ல. அதனால் நான் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன், நீங்கள் நாங்கள் பல சூழ்நிலையில் ஜபிக்கிறோம், பல பேயெல்லாம் வரட்டெல்லாம் போகணும். வரும்போது நான் முதல்ல சொல்லிடுவேன், நீ முதலாவது தெய்வராஜ்யத்தை தேடணும், தெய்வ பிள்ளை ஆகணும். கொஞ்சம் எல்லாம் உபதேசம்லாம் பண்ணிட்டு தான் ஜெபம் பண்ணுறது, போன உடனே ஜெபம் பண்ணுறது இல்லை. இல்லையா, நீ செய்வியா ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ஒப்பு கொடுப்பியா, வழங்கால நின்று நான் சொல்கிறத திருப்பி ரிப்பீட் பண்ணு, சொல்லு, அப்படிலாம் சொல்ல வச்சு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்ல முடிஞ்சவங்களுக்கு ബോധം കെട്ട് കിടക്കുന്നവരുടെ സംസാരിക്കാൻ കഴിയില്ലല്ലോ. അവർ എളിപ്പിച്ച ശേഷമാണ് അവരോട് സംസാരിക്കുന്നവർ, മറ്റവരോട് സംസാരിക്കാം, അല്ലെങ്കിൽ ഭാര്യ ഭർത്താവാം. അപ്പോൾ അതെ, പലപ്പോഴും അങ്ങനെയാണ്. മക്കൾക്ക് അസുഖം വന്നാലേ അമ്മയ്ക്കാണ് മരുന്ന് കൊടുക്കുക, ഔഷധം കൊടുക്കുന്നത്, അല്ലേ മരുന്ന് കൊടുക്കുന്നത് അങ്ങനെയാണ്. അതെ, ഭാര്യ പ്രശ്നമായാൽ ഭർത്താവിന് മരുന്ന് കൊടുക്കണം, അവിടെ വിളിച്ചുകൊണ്ട് വരണം, അല്ലല്ലോ വാടോ നീ ഇതിൻ്റെ കാരണം, ഇതിൻ്റെ കാരണക്കാരനെയാണ് എന്നൊക്കെ പറയും. ഓക്കെ, അങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞാണ് പ്രാർത്ഥിക്കുന്നത്. ഓക്കെ, അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഇതൊക്കെ ദൈവം നിങ്ങൾക്ക് തന്നാലും നിങ്ങൾ ഓടിക്കളയരുത് കേട്ടോ. അല്ലേ, യേശു ഇരിക്കുന്നിടത്ത് ചെല്ലുവാന്നല്ലേ വിളിച്ചത്, അല്ലല്ലയോ? ഓക്കെ, അപ്പോൾ യേശു മരിച്ചവരിൽ നിന്ന് ദൈവം അവരെ, പരിശുദ്ധാത്മാവ് അവരെ എഴുന്നേൽപ്പിച്ചു എന്നറിയാം. അതുപോലെ നമ്മയും പുതിയ ശരീരം, നമ്മുടെ ടാർഗറ്റ് എന്താണ്? പുതിയ ശരീരമാണ്. പലപ്പോഴും ഇപ്പോൾ ഈ ഒരു വർഷത്തിൻ്റെ അവസാന സമയമല്ലേ, പശ പറഞ്ഞ പോലെ വർഷത്തിൻ്റെ അവസാനത്തിൽ പറയുവാനുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട് എന്ന് പറയാം. പിന്നീട് ഇപ്പോൾ 31-ാം തീയതി രാത്രി ഇവിടെ വരും, നിങ്ങൾ അവിടെ ഒക്കെ സാക്ഷ്യങ്ങളൊക്കെ പറയും, പ്രാർത്ഥിക്കും, ഇതൊക്കെ ചെയ്യും. അപ്പോൾ ഈ വർഷം എങ്ങനെയാണ് ദൈവം നടത്തിയത്, അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ് എന്നൊക്കെ പറയും, തീർച്ചയായിട്ടും പറയും. நீங்கள் சொல்வீர்கள் இல்லையா, நீங்கள் சொல்லுவீங்க, பழைய சாட்சி சொல்வீங்க. பழைய சாட்சி சொல்லிட்டு അടുത്തത് പുതിയ വർഷത്തിലെ പുതിയ വാഗ്ദാനം എന്താണ്, പുതിയ വാഗ്ദാനം ദൈവം തരുന്നത് എന്നൊക്കെ പലതും പല രീതിയിൽ നിങ്ങൾ ചിന്തിക്കും, എടുക്കും, അതൊക്കെ ആവും. പക്ഷെ ഞാൻ കേൾக்கிறேன் ഇത്ര വർഷമായല്ലോ, ഓരോ വർഷമും ഞാനിങ്ങനെ ചോദിക്കുന്നവനാണ്. വർഷത്തിൻ്റെ വർഷക്കടൈസിയിലെ இந்த வருஷமாவது பழையது எதையாவது விட்டியலா இல்லையா? നിങ്ങളുടെ ഗുണാംശങ്ങൾ, പ്രവർത്തികൾ, ദുഷ്പ്രവർത്തികൾ എന്തെങ്കിലും. അത് ക്രിസ്തു, ഇത് 2 Corinthians 5:14, ഒരുവൻ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போனேன்னு சொல்லியிருக்கு. உங்கள் வீட்டுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் வந்தால் நீங்கள் வெள்ளை അടിக்கிறீங்கல்ல, ആദ്യം നിങ്ങളുടെ മനസ്സിനകത്ത് വെള്ളം അടിക്കണം കേട്ടോ, അല്ലേ? നമ്മുടെ മനസ്സ് ഒന്ന് വെള്ളം അടിക്കണ്ടേ? വർഷത്തിൻ്റെ അവസാന കാലത്തിൽ സമയത്തിൽ വരുമ്പോൾ നമ്മൾ ഓർക്കേണ്ടതാണ്, ഈ മാസം അങ്ങനെ, അതെ ഒരു വർഷം പോയല്ലോ, ഇന്നലെ പോലെ അല്ലേ, நேற்று கழிந்த நாள் போல் இருக்கிறது. ஓகே, நேற்று கழிந்த நாள் போல் இருக்கிறது. ஏன்னாட்ட என்னுடைய அங்கிள், அவர் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணார், அவர் தென் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்திருந்தார். அவரை பார்க்குறது நிறைய பேர் வந்தாங்க, நானும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லார், அப்பா இங்கே தான் நான் வளர்ந்தேன், சின்ன பையனா ஓடி ஆடி வளர்ந்தேன், சண்டை போட்டோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். இப்படியாவது ஒரு வேலைக்கு போனோன்னு மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன் பார்த்துக்க. அங்கே போய் நிறைய படித்து எழுதி ப்ரமோஷன்ஸ் வாங்கினேன், கல்யாணம் பண்ணினேன், பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், பேர பிள்ளைகளை பார்த்தேன், താത്ത ആയിട്ടും പത്തുക. എന്താ ഊരിൽ അങ്ങനെ പറഞ്ഞതാ, ഈസി ചെയറിൽ അങ്ങനെ കിടന്നിട്ട് അങ്ങനെ പറയുന്നത് ഞാൻ അവിടെ കുത്തിയിരുന്ന് അവിടെ കേട്ടതാ. അവർ ഇവിടെയാണ് ഓടി കളിച്ച് കുഞ്ഞായിട്ട്, അതെല്ലാം ഞാൻ ഓർക്കുന്നു. ഇവിടെ അല്ലേ നമ്മൾ അന്ന് കുഞ്ഞായിട്ട് ഓടിയതും ചാടിയതും കളിച്ചതും ഒക്കെ, അതൊക്കെ പോയടാ, വർഷങ്ങളൊക്കെ പോയി. ഇന്നലെ പോലെ അല്ലേ ആയിരിക്കുന്നു, നേറ്റ് കളിந்த നാൾ പോലെ ഇരിക്കുന്നതപ്പാ. ലൈഫ് ഈസ് ലൈക്ക് എ ഡ്രീം. ജീവിതം എന്ന് പറയുന്നത് വെറും സ്വപ്നമാണോ കേട്ടോ? അതെ, സ്വപ്നമാണോ? പലരും അങ്ങനെ, നമ്മുടെ വർഷങ്ങൾ അവിടെ ഓർത്ത് നോക്കുമ്പോൾ അതെ സ്വപ്നമായി പോയല്ലോ, ഇന്നലെ പോലെ. അതുപോലെയാണ് ജീവിതം, അത്ര സ്പീഡായിട്ട് പോകുന്നതാണ്, അല്ലേ? അപ്പോൾ വർഷങ്ങൾ പോയി, ആയുഷ് പോയി, എന്നാലും നമ്മുടെ ജീവിതം മാറിയോ, പളസ് പോയോ, പുത്തനായോ എന്നുള്ളതല്ലേ, അല്ലേ? നിങ്ങളത് ഓർക്കേണ്ടതല്ലേ? വചനപ്രകാരം ഞാൻ പറയട്ടെ, അവിടെ 2 Corinthians 3:18 വായിക്കുമ്പോൾ 3:18, மூடுபடம் நீங்கிய முகத்து கர்த்தாவிൻ്റെ தேஜஸினை, தமிழில் சொல்கிறேன், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆத்மாவிൻ്റെ கர்த்தாவிൻ്റെ தானமாய் ஆவியாகிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து
മറുരൂപപ്പെടുക. മലയാളികൾ അവിടെ മലയാളത്തിൽ വായിച്ചു നോക്കുക. അല്ലല്ലേ? ആ പ്രതിമയായി അല്ലേ രൂപാന്തരപ്പെടുന്നത്. അതായത് യേശുവിനെ നമ്മുടെ ഉള്ളിൽ ദർശിക്കുന്നു. അല്ലെങ്കിൽ ഞാനിങ്ങനെ പറയാം, யோகன்னான் 14:23 தமிழில் இப்படி இருக்கு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், என் பிதா அவனிடத்திலே அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் இருந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். അല്ലേ? അകത്ത് വരും എന്നല്ലേ യേശു പറഞ്ഞത്? തിരുവെളിപ്പാട് 3:20 ഇതോ വാസൽ കതവിൽ നിന്ന് മുട്ടുന്നു അല്ലേ, തട്ടുന്നു, ആരെങ്കിലും കതവ് തുറന്നാൽ ഞാൻ അകത്ത് വരും, അകത്ത് പ്രവേശിക്കും അല്ലേ, അവനോട് അവിടെ ഭോജനം അവിടെ ഭക്ഷണം കഴിക്കും എന്ന്. ഓക്കെ, അപ്പോൾ യേശു പറയുന്നത് ഞാൻ അകത്ത് വരും എന്നാണ്. അതാണ് ആദ്യം പറഞ്ഞത്. പലപ്പോഴും യേശുവിനെ ആരാധിക്കുന്നു എന്നുള്ളത് നമ്മൾ കാണുന്ന ഒരു കാര്യമാണ്. യേശുവിനെ ആരാധിച്ചിട്ട് സ്വാമിയേ എന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ ഓടിക്കളയും, അല്ലല്ലേ? അതെ, യേശു എന്താ പറഞ്ഞിരിക്കുന്നു, എങ്ങനെ ജീവിച്ചിരിക്കുന്നു, ആ യേശുവിൻ്റെ ജീവിത ശൈലി, ഭാവം എന്നിൽ ഉണ്ടോ, വന്നോ, എത്ര വർഷം ഇവിടെ വന്നു അല്ലേ, ഇതുപോലെ എത്ര വർഷം കഴിഞ്ഞു, വർഷം പഴസ് പോയി പുതുസ് വരുന്നു, പഴസ് പോയി പുതുസ് വരുന്നു. പക്ഷേ ജീവിതം മാറിയില്ലെങ്കിലോ? അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മൾ വരുമ്പോൾ നമ്മെ യേശുവை പോലെ മാറ്റുகிறது. എപ്പടി അല്ലേ? ആ വചന അങ്ങനെയല്ലേ പറയുന്നത്? യേശുവை പോലെ, യേശുവിൻ്റെ சாயல், യേശുവിൻ്റെ തന്மை, அது நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாகி வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறது, அல்ல? அதாவது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனை பெறுகிறேன். மலையாளத்தில் நீங்கள் வச்சுருங்க. இந்த கிறிஸ்மஸ்ன்னு வந்தோடனே ஏசு பிறந்தார்னு ஒரு கொண்டாட்டம் இருக்குது. ஏதோ அந்த டேட்டு சரியில்லை, அது வேறு ஆய்வு இருக்குது, அதுக்குள்ளே போகல. ஏசு பிறந்தாருங்கிறத நினைவு கூறுறதுக்கு. ஆனால் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரத்தில் இந்த இயேசுவை பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கல. இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் அந்த காரியம் நடக்கலைன்னா, அவங்க இயேசுவை நமக்குள்ளே உருவாக்குனாங்க. விசுவாசிகளுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? அதுதான் அந்த டிஃபரண்ட். இயேசுவை உருவாக்கிட்டாங்க, உள்ளே உருவாக்கினார்கள். கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் குடியிருந்து கிறிஸ்துவின் சாயலிலே அவர்கள் வளர்ந்து வர்றதா இருந்ததுனால அவங்க என்னைக்கோ பிறந்தாருங்கிறது பிரச்சனை இல்லை, எனக்குள்ள என்னைக்கு பிறந்தாருங்கிறது முக்கியம் இல்லையா? அவர் எங்கேயோ பிறந்தாரு, என்னைக்கோ பிறந்தார்ல, உனக்குள்ள பிறந்தாரா? அதெல்லாம் காரியம். கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தாரா? அப்போ கிறிஸ்துவை அவர்களுக்குள் விசுவாசிகளுக்குள்ளே உருவாக்குற அந்த பணியை அப்போஸ்தலர் செஞ்சதுனால அது நினைவு கூற வேண்டிய ஒரு தேவை வரையில. எப்போ பார்த்தாலும் கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, எப்போ பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தில் தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், அவருடைய நாமெல்லாம் வேற ஒரு நாம பயன்படுத்தலை. அதனால இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அப்போ வருஷங்கள் கடந்து போகிறது என்று சொன்னால் எந்த அளவு கிறிஸ்து உருவானாருங்கிறதுல இருந்து எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக நாமெல்லாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சிலரை அப்போஸ்தலராய் தீர்க்கதரிசிகளாய் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்று ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி சபையை வைத்தார். நீங்கள் அது எபேசியர் 4:15 பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இப்படி வாசிக்கிறோம், நாமெனே குழந்தைகளாயிராமல், இல்லையா? 14 நாமெனே குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலையப்படாது. நம்ம குழந்தைகள்னு சொன்னால் கிறிஸ்துவில் குழந்தைகள். இப்போ முந்தின காலத்துலலாம் பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? முன்ன கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சோ அந்த அளவு தான் இந்த ஆளுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அனுபவம் இருக்கும் என்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கொஞ்ச கால அளவில் கொஞ்சம் தான் ஒரு பொதுவான ஒரு இது. ஓகே, முந்தினவர் பிந்தினவருங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அது ஒரு பொதுவான ஒரு கேள்வி. சரி, இப்படி கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார். அவர் குழந்தையாக இருக்கக்கூடாது. அந்த தூங்கு தூங்கு பாலானி ஏசுநாதர் தொட்டில் கிடக்காரா? என்ன வேடிக்கையாக இருக்குது சில வேலை நினைப்பேன். அவர் பிறந்து போய் 2000 வரியாச்சு. இது அவரை பரியாசம் பண்ண மாதிரி இல்லையா? கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். சில நமக்குள்ள உருவானாலும் நீங்கள் எப்படி தூங்கு தூங்கு பாலானின்னு ஏசுநாதரை பேச விடாமல் ஆக்கிடக்கூடாது. உங்களுக்குள்ளே வளர விடுங்க அவரை. இன்னும் குழந்தையாக வச்சுருக்குதியே. ஒரு பிள்ளை பிறந்தது உங்களுக்கு, 10 வயசாச்சு, பையன் தொட்டில் விட்டு இறங்கலை, ஒரு கேக்கு வெட்டுவீங்களா? நீங்கள் பிறந்த நாளுக்கு கேட்க விட்டது இல்லையா?
இப்போ 10 வயசாச்சு, தொட்டில் விட்டு இறங்கல பாஸ்டர், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். இப்போ ஒரு பாட்டும் பாடி கேட்க விட்டீங்களா நீங்கள்? பிள்ளை வளர்ந்தா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் சொன்னால் அவரை சோதிக்கிறதில்ல, இத்தனை வயசாகி இத்தனை மாதம் ஆச்சு, இத்தனை வயசாச்சு, ஹைட் அண்ட் வெயிட்னு சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ உயரம் இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு அவருக்கு ஒரு அடிப்படை இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க. இல்லைன்னா சோறை கூடு, முட்டையை கூடு, கோழியை கூடு, தேனை கூடு, பாலை கூடு അല്ലേ? അവൾ പറയുന്നല്ലേ, അങ്ങനെ കൊടുക്കുന്നല്ലേ? ഒന്നും കളിക്കുന്നല്ല പാസ്റ്ററെ, അവിടെ കുറ്റി അവിടെ കയറ്റിയാണ് അല്ലേ അല്ലേ? എങ്ങനെയെങ്കിലും മക്കൾ വളരണ്ടേ? അതുപോലെയാണ് നമ്മളും. യേശു അന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടതുപോലെ ഇരിക്കുന്നത്. എങ്ങനെയാണ് ഇരിക്കുന്നതെന്ന് ചോദിച്ചാൽ അങ്ങനെ തന്നെ ഇരിക്കുന്നു പാസ്റ്ററെ. അല്ലേ? அப்படியே இருக்கிறோம் അല്ലേ? 30 வருஷமாயிட்டு அப்படியே இருக்கிறோம். அப்படி சொல்லுங்க ஆண்டவர் கூப்பிட்டாரு. அப்போ உங்கள் பிள்ளைகள் வளரணும்னு ஆசை இருந்தா ஆண்டவருக்கு நம்ம வளரணும்னு ஆசை இருக்காதா? இருக்கணும். நமக்குள்ள அந்த வளர்ச்சி உண்டாகணும். அதான் மனுஷருடைய சூது വഞ്ചിக்கிறதுக்கு ഏതുവാன പല വിധமான കാറ്റ്. ഇത് ഉപദേശങ്ങളെ കുറിച്ച് അവിടെ പറയാണ്. പല ഉപദേശങ്ങൾ நம்ம യേശുவோട് ഐക്യതയിൽ ഇല്ലാതെ, യേശു നമ്മൾ ഇല്ലാതെ, യേശുவோடு அதாவது இயேசுவில் வளர முடியாமல், சரியா, கிறிஸ்துவின் சிந்தையிலும் சாயையிலும் தன்மையிலும் வளர முடியாமல் நிறைய உபதேசங்கள் இருக்கு. அந்த உபதேசங்களுக்கும் பின்னால நீங்க போனா கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகாது, பூமிக்குரிய சிந்தை உண்டாயிரும். சரியா? மனுஷிக சிந்தை, மாம்சிக சிந்தை உண்டாயிரும். அப்படியே செய்யக்கூடிய நிறைய. ஆமா, இப்போ நான் சொல்லட்டா, இப்போ எனக்கு முன்னால் வர்றதை പറയേണ്ടത്, സംസാരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. അവിടെ ഞങ്ങളുടെ തമിഴ്നാട് തന്നെ, അங்கே പെരിയ പ്രശസ്തമായ പാസ്റ്റർമാർ, അത് ഇൻ്റർനാഷണൽ പാസ്റ്ററൊക്കെ അവിടെ തലയൊക്കെ ഡൈ അടിച്ചിട്ട് വരുന്നത്. നിങ്ങൾ അടിക്കുന്നതെന്ന് എനിക്കറിയില്ല. ഓക്കെ, തലയൊക്കെ ഡൈ അടിച്ചിട്ട് വരുന്നതാണ്. അതെ, എനിക്ക് മനസ്സിലാകുന്നത് എന്താ ഇത്, 75 വയസ്സായല്ലോ, ആ തല നരയ്ക്കേണ്ട, അതായത് മുതിർ വയതുള്ളവർക്ക് മഹിമ അവരുടെ നരയിന്ന് എഴുതിയിരിക്കില്ലേ? இது என்ன கட்டு போகுது? ஒன்றும் கிடையாது. இப்போ ஜோலிக்கு போகுന്നവർ പലപ്പോഴും സഹോദരന്മാർ ബ്രദേഴ്സ് പറയും, പാസ്റ്ററെ ഇങ്ങനെ തല നിറച്ചാൽ ആരെയും ഞങ്ങൾക്ക് ജോലി തരുന്നില്ല, വയസ്സനായി പോയി ജോലി ചെയ്യുന്നില്ല, കഴിവില്ലാത്തവനാണ് എന്നൊക്കെ പറയുന്നത് കൊണ്ട് ഞങ്ങൾ അവിടെ ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യും എന്നൊക്കെ ബ്രദേഴ്സ് പറയും, വിശ്വാസികൾ പറയുന്നതാണ്. അതിനകത്ത് ഞാൻ ചെല്ലുന്നില്ല, വേണ്ട, എനിക്ക് വേണ്ട. പക്ഷേ ഈ ശിശുഷകന്മാർക്ക് എന്താ പ്രശ്നം? അല്ലല്ല, ഇവർ ദൈവത്തിൻ്റെ ദാസന്മാരല്ലേ? ഇവരൊക്കെ ഇൻ്റർനാഷണൽ അത്ര പേരുണ്ടയ്യാ, വയസ്സ് കാണുന്നില്ല, വയസ്സ് കാണാതെ അങ്ങനെ ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നു. യൗവനക്കാരവിടെ പെണ്ണുങ്ങളൊക്കെ ചുണ്ടലൊക്കെ ഇതൊക്കെ അടിച്ചൊക്കെ പെയിൻ്റൊക്കെ ആയി വയസ്സ് കാട്ടാതെ ജീവിക്കുന്നതാണ്. അല്ലല്ലേ? പൈശാച് അവിടെ ഇതാണ് ചതിക്കുന്നു, അത് വഞ്ചിക്കുന്നു അല്ലേ? തമിഴിൽ വഞ്ചിക്കുന്നു അല്ലേ? എന്താ, ഈ ശരീരം വാടിപ്പോവും. അഹമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു പൗലോസ് പറയുന്ന കാര്യം ആകുന്നില്ല അവിടെ. അതല്ലേ അവരിവിടെ ചെയ്യുന്നത്? നമ്മൾ പുറമേ ഉള്ളവനല്ലല്ലോ, അഹമേ ഉള്ളവൻ പുതുക്കം പ്രാപിക്കാനല്ലോ ദൈവം നമ്മ വിളിച്ചത് അല്ലേ? അതെ, ദൈവത്തിൻ്റെ கிறிஸ்துவிൻ്റെ சாயல் நம்முடைய ஆத்மாவில் தான் வரணும், ஆத்மாவில் தான் வரும். அது வெளியே குணங்களில் வெளிப்படும், செயலில் வெளிப்படும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு കഷ്ടതയായ കാലം തന്നെ അല്ലേ ഇപ്പോൾ നടക്കുന്നത്? വളരെ കഷ്ടം തന്നെ. എങ്ങനെ അപ്പോൾ ചിലർ പറയും, അപ്പോൾ പാസ്റ്റർമാർക്കും എങ്ങനെ ചെയ്യുന്നല്ലോ, അപ്പം ഞങ്ങൾക്ക് ചെയ്തുകൂടെ എന്നിപ്പോൾ ചോദിച്ചാൽ ഞാൻ എന്താ പറയാ? അല്ലല്ലയാ? ஓகே, அப்போ அகமே உள்ளவன் நாளுக்கு நாள் புது பக்கம் பிராகிபிக்கணும், புதுசாகணும், புதிதாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை கனிகள் குணம் வரணும். அது யோவான் 17:14, யோவான் 17:14, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நல்ல கவனிங்க. இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் அறிக்கையிட்ட ஒரு அறிக்கை, நான் உலகத்தான் அல்ல. எப்போ பார்த்தாலும் அவருக்கு மனசுல இந்த எண்ணம் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன் அல்லே. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ அவருக்குள்ள அந்த எண்ணம் எப்போதான் இருந்தது, நான் வானத்திலேருந்து வந்தவன், பரலோகத்திலேருந்து வந்தவன், நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் அழிவுக்குரியவன் அல்ல, நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் பலமாக இருந்துகிட்டு இருந்து. அதனால தான் நான் உலகத்தான் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அது யோவான் 18:36 படிக்கிறோம். இப்படி அவர் சொல்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவரே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருக்குரிய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம், அணிந்து கொள்ள வேண்டும். அல்ல எப்போ? இயேசுநாதர் வரும்போதில்லை, இப்பவுமே அடையணுமா? அப்படித்தானே அந்த 2 கொரிந்தியர் 3:18 அப்படி தானே சொல்லிச்சது? ஆமாம். அப்போ அந்த ஆவியினாலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து
മറുരൂപപ്പെടുകയും. പ്രസന്റ് പെർഫെക്റ്റ് കണ്ടിന്യൂസ് ടെൻസ് ആണോ അത്? സം ട്രാൻസ്ലിറ്ററേഷൻസിൽ അങ്ങനെ ആയിരിക്കുന്നു. ഇപ്പോൾ നടക്കുന്നതാണ്. യേശുവെ പോലെ നമ്മുടെ അകമയുള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് അല്ലേ? അപ്പോൾ ഒരു വർഷം ആയല്ലോ ആത്മാവിൽ. ദൈവമേ, അതെ, മുന്തിയ വർഷം 2023 കഴിഞ്ഞു, 24-ാം വർഷം പല രീതിയിൽ അകമയുള്ളവനിൽ പുതുക്കം പ്രാപിച്ചിരിക്കുന്നു എന്ന് പറയുവാൻ നിങ്ങൾക്ക് കൊണ്ട് കഴിയുമോ? അല്ലല്ലേ? உள்ளான மனுஷனில் நான் வளர்ந்துருக்கேன் பாஸ்டர். விசுவாசத்தில், அன்பில், கிறிஸ்துவின் குணத்தில், பரிசுத்தாவின் அனுபவங்களில் நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லலைன்னா வேஸ்ட்டு தானே? இல்லை, வளர்ந்துருக்கேன் பாஸ்டர், உயரம் கூடியிருக்கு, வெயிட்டு கூடியிருக்கு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்லோ. அங்கே ரொம்ப உயரமாக வளர்ந்தாச்சுன்னா அப்புறம் நீளம் வீதியெல்லாம் அளந்து எடுத்துகிட்டு போய் தான் பாக்ஸ் வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக கிடைக்காது. ஸ்டாண்டர்டில் 6:2 ஒரு கணக்கில் வச்சுருப்பான். இல்லை, நாங்கள் பார்க்குறதானே எத்தனை அடக்காரது, எத்தனை சூழ்நிலையில் நிற்கிறோம். அல்ல இல்லையா? அவன் வந்து பார்ப்பான், ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படியா, அப்போ நீளம் வீதி எடுத்துகிட்டு அவன் எடுத்துகிட்டு போனோம், செஞ்சு தரணும். இவ்வளவு தான் நடந்துட்டு இருக்கு. இது நமக்கு பிரச்சனை இல்லை. அகமே உள்ளவன் എങ്ങനെയാണ് അല്ലേ? അതാണ് അവിടെ 3 യോഹന്നാനാണോ 2-ാം വചനമാണോ തമിഴ് എങ്ങനെയാണ്? സഹോദരനെ, നീ ഉൻ ആത്മാവിൽ വാഴുகிறது போல, 3 யோகன்னான் 2-3, நீ ஆத்மாவில் வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். முதலாவது ஆத்மாவில் 2 தான். சரி, நீ முதலாவது உன் ஆத்மாவிலே வாழு. எங்கே வாழு? அகமே உள்ளவன் ஆத்மாവ്. பலருக்கு ஆத்மாவை குறித்த ஒரு பரிஜானம், ஒரு அறிவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தியானிகள், மற்றவரை குறித்து പറയുവാൻ நமக்கு அவசியம் இல்லല്ലോ, அல்ல? கிறிஸ்தவர்களுக்கு ஆத்மா பற்றி தெரியாது, உள்ளான மனுஷனில் பலப்படுறதை பற்றி தெரியாது. அப்போது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு, அல்லே, மனசு புதிதாகிறதுக்கு மறுரூபமாகுங்கள். അപ്പോൾ അഹമേ உள்ளவன், ஆத்மாவு, மனசு എന്ന് പറയുന്നതൊക്കെ ഒരേ കാര്യമാണ് അല്ലല്ലേ? ஒரே விஷயத்தை சொல்கிற பல வார்த்தைகள். அப்போ ஆத்மாவில் மறுரூபம், அந்த வார்த்தை எப்படி சொல்லுது? நீங்கள் இலோகத்தின் ரீதியில் அனுரூபமாகாத, அல்ல, லோக பிரகாரமாய் சிந்திக்காதே, லோக பிரகாரமாய் சிந்திக்காதே. சொர்க்கஸ்நாயகி அவர் தேவன் யார், அவருக்கு தன்மை என்ன, அவருக்கு குணம் என்ன, அவருக்கு செயல் என்ன, அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்று சிந்திக்கக்கூடிய ஒரு மறுரூபம் உண்டாகணும். அது ஒவ்வொரு வருஷமும் இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மறுரூபம் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியம். வருஷங்களை கடத்துவதில்லை, ஆத்மாவில் ஏற்படுற மறுரூபம் தான் நமக்கு முக்கியம். ஏன்? இதுதான் நமக்கு வெளியே போகுது, இதுதான் நம்மோடு கூட வரப்போகுது, அல்ல? திருவெளிப்பாடு 14:13, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள், அவரோட பிரவர்த்திகள் அவரோட கூட செல்லும், அல்ல? கிரியைகள் அவரோட கூட. எது போவோம்? இது வராது. இந்த மகிமை மகத்துவம் கண்ணை மூடணும்னு எல்லா கனவுகளும் முடிஞ்சிடும். பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இறக்கும்போது ரொம்ப சங்கடம், ஐயோ எல்லாம் விட்டுட்டு போகிறாரு. எனக்கு ஒரு தாத்தா இருந்த தாத்தாவுக்கு அப்பா பாட்டனார், அம்மாவுக்கு வழி பாட்டா. அவர் நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன், அந்த ஊரில் ஒரு சர்ச் ஆஃப் இந்தியாவில் அந்த காலம் டீக்கனார். அவர் இறந்து போனார். நான் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், இறந்து போனார். பாக்ஸில் வச்சுருக்கு. மூட வேண்டிய நேரம் வந்தோடனே எல்லாருக்கும் பயங்கர சங்கடம். இவ்வளோ வசதி உள்ள ஒரு ஆள் வரங்கையோட போகிறார். ஒருத்தி சொன்னா, அச்சன் முத்தச்சனை எப்போவும் வடி பிடிக்கும், தடி கொண்டு தெரியும், இதை கொடுத்து விடணும், தடியை கொடுத்தாச்சு. இன்னொரு ஆள் சொல்லி முத்தச்சனை எப்போவும் பைபிள் படிக்கும், அப்போ பைபிளை கொடுத்துடணும், பைபிளை கொண்டு நெஞ்சில் வச்சாச்சு. உடனே வேற யாரோ வந்து பைபிள் எல்லாம் அப்படி மண்ணில் போடப்படாது, எடுத்துகிட்டு போயாச்சு. வேற யாரோ முத்தச்சனை எப்போதும் செருப்பிடும், அவன் செருப்பை போடு, செருப்பை போட்டு பெட்டியை மூடனா பெட்டி மூட முடியாது, அந்த செருப்பு பழைய காலத்து செருப்பு உயரம் தட்டிட்டு களத்து அதை வெட்டி அறுத்து எடுத்து எப்படியும் வச்சு வருஷங்களாச்சு. இப்போ செருப்பு போட்டுட்டு இருக்காரா, அடி பிடிச்சிட்டு இருக்காரு, நம்ம தெரில. இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க மனசு அங்கே, அவங்க மனசு அதிலே லயிச்சு போகிறது. கவனிங்க, எஸ் வருந்ததான நான் சம்சாரிக்கிறது. அந்த மனசு அப்படியே இருப்போம் அப்படின்னு ஒரு பொல்லாத ஆவி. அது எபேசியர் 2:2 എന്താ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கின்ற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அந்த ஆவியினாலே மனசும் மாம்சம் விரும்பினபடி செய்து சுவாபத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாய். அப்போ தெய்வத்தை அனுசரிக்காதவர், அனுகமிக்காதவர், தெய்வ வச்சனம் பாலிக்காதவர், அதில் இஷ்டப்படாதவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவருக்கு என்ன ஆவி கிடைக்குது? உலகத்தின் ஆவி கிடைக்குது. அப்படிதான் சொல்லியிருக்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் உலகத்தின் ஆவி கிரியை சேருதுங்க. அது வழக்கத்துல எல்லாம் இழுத்துட்டு போகுது. அதனால ஒரு வெறி, சாவறது வரைக்கும் சாவேனே அந்த மனசு அவங்களுக்கு வராது. இதெல்லாம் மறைஞ்சு போங்கிற மனசே வராது. சாகிறது வரைக்கும் மேஜிக் இந்த மாதிரி ஜோடிப்பாங்க, இல்லையும் மேக்கப் எல்லாம் செஞ்சுட்டே போயிடுறாங்க. அப்படி ஒரு ஆவி அவர்களை
ഏമാറ്റുகிறது, വഞ്ചിക്കുന്നത്, ചതിക്കുന്നു. അല്ലല്ലയോ? ആ ചതിയിൽ കുടുങ്ങിപ്പോയിരിക്കുന്നത് കൊണ്ടാണ് അവരൊക്കെ അങ്ങനെ ജീവിക്കുന്നത്. അല്ലേ? നമുക്ക് ദൈവം ഉണർവുള്ള ഒരു ഹൃദയം തന്നല്ലോ. അല്ലല്ലയോ? അതാണ് കാര്യം. ഉണർവുള്ളവൻ ഉണ്ടോ എന്ന് പാർക്ക கர்த்தர் பூலோகத்தை பார்த்தாராம். எவனாவது சிந்தனை உள்ளவன் இருக்கானா, பகுத்தறிவுள்ளவன் இருக்கிறானா? உணர்வுள்ளவன் தான் அங்கே போகிறான். உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருளடைஞ்சு பாதாளத்துக்கு போகுது. உணர்வுள்ள இருதயம் தான் பரலோகத்துக்கு போகும். அப்போ நம்ம உணர்வுள்ளவர்களாக ஜீவிக்கணும். அல்ல இல்லையா? ഏത് കാര്യത്തിലും മറ്റവർക്കാർക്കും അധികമായിട്ട് ഉണർവ്, അല്ലേ? ഉണർച്ച ഇല്ല എന്ന് പറയുന്നവരെ കുറിച്ച് യേശു പറയും, മരിച്ചവർ അടക്കട്ടെ എന്നാണ്. അല്ലേ? നടൈപടം കടപണത്തെ അടക്കട്ടെ. അല്ലേ? ഉണർച്ചയില്ലാതെ എങ്ങനെ കോമ അല്ലെങ്കിൽ മരിച്ചവരല്ലേ? ഉണർവുള്ളവരാണ് ജീവനുള്ളവരെന്ന് പറയുന്നത്. അല്ലേ? മറ്റവർ ജീവിച്ചാലും അത് അങ്ങനെ ജീവിച്ചാലും അവർ മരിച്ചവരാണ്. ദൈവത്തിൻ്റെ പാർവയിൽ അവരങ്ങനെയാണ് കരുതുന്നത്. അല്ലല്ലയോ? ശരി. അപ്പോൾ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കണം എന്നുള്ളതാണ്. നമ്മുടെ ഗുണാംശങ്ങൾ മാറണം. അല്ലേ? പഴയ ഗുണാംശങ്ങൾ, പല കാര്യങ്ങൾ അത് ഒരു ദിവസത്തിൽ വരുന്നില്ല എന്നുള്ളതാണ്. ഒരു ദിവസത്തിലെ ഒരു ഇമൈപ്പുള്ളിൽ വരുന്ന ഒരു കാര്യമല്ല. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வചன பிரகாரம் ஆத்மாவு நம்மோடு എന്തൊക്കെ സംസാരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് നമ്മോട് பேசுறாருல, அந்த அடிப்படையில் நமக்குள்ளே மாற்றம். நீ பணத்தில் வளர்ந்தியோ இல்லையோ, வீட்டில் வளர்ந்தியோ இல்லையோ, வேலையில் வளர்ந்தியோ இல்லையோ, ആത്മാവിൽ വളരണം. മനസ്സിലായോ? ഇതാണ് ആരും പറയാത്ത കാര്യം. ഓ, എനിക്ക് വീട് കിട്ടി, എനിക്ക് കാർ കിട്ടി, അല്ലത് അങ്ങനെ പലരും നനച്ചിട്ട് ഒരു சுயதிருப்தி, അല്ലേ? തമിഴിൽ சுயதிருப்தி, செல்ஃபிஷ்னஸ், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், അങ്ങനെ ஒரு சுயதிருப்தியில இருக்கிறாங்க. அப்படி விசுவாசியில் இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா? உள்ளான மனுஷன்ல நான் எவ்வளவு பிரகாசம், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த அகமே உள்ளவன் ஆத்மாவு என்று പറയുന്ന அந்த உள்ளான மனுஷன், ஓகே அந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. என்ன இருக்குது? പ്രകാശം തേജസ് അല്ലെങ്കിൽ മഹിമ എന്ന് പറയുന്നതാണ്. അത് എബേസ്യർ 5:8 മുற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ முற்காலத்திலே അന്ധകാരமாக இருந்தீர்கள். നോക്ക്, അന്ധകാരം, ഇരുട്ട്, അല്ലേ? ആത്മാവ് അല്ലെങ്കിൽ അകമേ ഉള്ളവൻ എന്ന് പറയുന്ന ആത്മാവ് മുമ്പ് നമ്മൾ ദുഷ്പ്രവർത്തിക്കാരായിട്ട്, പാപികളായിട്ട്, പാവക്രമം എല്ലാം തീമയെല്ലാം செஞ்சு രക്ഷിക്കപ്പെടാൻ നടന്ന കാലത്തിൽ அந்த ஆத்மா எப்படி இருந்ததா? இருட்டா இருந்ததா? ஆத்மா இருட்டு, അന്ധകാരമായി ആയിരുന്നു. അതെ, മുൻകാലത്തിൽ അങ്ങനെ ആയിരുന്നെന്ന് വചനം കാണുന്നല്ലോ. അന്ധകാരമായിരുന്നോ? പറവ് ഒരു കട്ടത്തിൽ தான் ഉണർവ് വന്ന്, അതുവരെ ഉണർവില്ലാത്ത ജീവിതമാണ്. അല്ലേ? എന്താ ചെയ്യുന്നു, എന്താ ഇത്, എങ്ങനെ, എവിടെ ചെല്ലും, എവിടെ ചെന്ന് അവസാനിക്കും എന്ന് ഒരു ബോധവും ഇല്ലാതെ, ഉണർച്ചയില്ലാതെ ജീവിച്ച കാലം ഒന്നും ആയിരുന്നല്ലോ. അപ്പോൾ ആത്മാവ് ഇരുട്ടായിട്ടായിരുന്നു. പിന്നീട് ആത്മാവിൽ ഉണർവ് വന്നു. அப்படி நடக்கப்படாது. மனம் திரும்பினோம். அல்லையோ? உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும்பட்டு மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்படியே ഇത് തെറ്റാണോ, ഇത് പാപമാണോ, മറ്റവർ നിങ്ങൾക്ക് എന്താണ് ചെയ്യാൻ ഇഷ്ടപ്പെടുന്നോ അതൊക്കെ നിങ്ങൾ അവർക്ക് ചെയ്യുക. മറ്റവർ உங்களுக்கு செய்ய விரும்புறதை நீங்கள் செய்யுங்க, மற்றவங்க உங்களுக்கு செய்ய விரும்பாத நீங்கள் அவங்களுக்கு செய்யாதுங்க. அல்ல? அப்போ தான் உணர்வு வந்து, ஓ பாபம் இங்கேனாണ്, மனசாட்சி, ஓகே, അങ്ങനെ அதில் ஒரு உணர்ச்சி வந்தோம். அப்படி வந்த பிறகு கொஞ்சம் எப்போ மனம் திரும்பினியலோ, ரியல் ஆகிட்டு മാനസാന്തരപ്പെട്ടോ, അപ്പോഴാണ് ആത്മാവിൽ കുറച്ച് ഒരു പ്രകാശം അവിടെ വന്നത്. അല്ലല്ലയോ? അതാ വചനം അങ്ങനെ പറയുന്നല്ലോ, നീതിമാനുടെ പാതൈ നടുപ്പകൽ വരയ്ക്കും அதிகம் பிரகாசிക്കുന്ന சூரிய பிரபா போல் ஆகணும் என்னன்னு. இல்லை, காலையில் வந்து இப்போ பாருங்கள், ரொம்ப மங்கலாட்டு தான் அந்த சூரியன் உதிச்சது. இல்லை, ரொம்ப மங்கலாக இருந்து. இப்போ பாருங்கள், வெளிச்சம் பயங்கர பார்க்க முடியாது. இனி 12 ഉച്ചയ്ക്ക് നോക്കാൻ കഴിയില്ല, അങ്ങനെ പ്രകാശം. അതുപോലെയാണ് நம்ம முதலாவது ரட்சிக்கப்படும்போது கொஞ்சம் போல பிரகாசம் வருது இல்லையா? கொஞ்சம் பிரகாசம். அடுத்தது நீங்கள் വചനത്തിലൂടെ ചെല്ലുമ്പോൾ, വചനപ്രകാരം ജീവിക്കുമ്പോൾ, പരിശുദ്ധ ആത്മാവിൽ കവിഞ്ഞ് ജീവിക്കുമ്പോൾ ഗുണാംശങ്ങളൊക്കെ മാറുന്നു, പ്രവർത്തികൾ മാറുന്നു, ലോകത്തിൻ്റെ പരിജ്ഞാനം പോയി സ്വർഗത്തിനെ കുറിച്ച പരിജ്ഞാനങ്ങളൊക്കെ വരുന്നു. അല്ലേ? അങ്ങനെ ചെല്ലുമ്പോൾ അഹമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ അവിടെ പ്രകാശം വർദ്ധിച്ചു കൊണ്ടുവരികയാണ്. മനസ്സിലാകുന്നോ? ആത്മാവിൽ പ്രകാശം. ഞാൻ പറയട്ടെ, ചിലപ്പോൾ ചിലർ ദുഷ്പ്രവർത്തിക്കാരായിട്ട് ജീവിക്കുമ്പോൾ അവരുടെ മുഖത്ത് നോക്കിയാൽ ഓരോ ഇരുട്ട് പോലെ, അല്ലേ? അവർ എരിഞ്ഞ് പിടിച്ചിട്ട് മുഖത്തിൽ അവർ വെളിച്ചം ഇല്ലല്ലോ, പ്രകാശമില്ല എന്ന് പറയും. പക്ഷേ എപ്പോഴെങ്കിലും ഇവർ മാനസാന്തരപ്പെട്ട് കുറച്ചു കാലം ഇവിടെ ചർച്ചിൽ അവിടെ അങ്ങ് ചെല്ലുമ്പോൾ അവർ മുഖത്തിൽ ഒരു പ്രകാശം വരും. കണ്ടിട്ടുണ്ടോ? പലരും പറയും, அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் வந்திருக்குல்ல, எங்கேயோ ஒழிச்சு கூட்டத்துக்கு போகிறாரு போல இருக்கு, எங்கேயோ போகிறான், தூர இடத்துக்கு எங்கேயோ ஒழிச்சு போகிறான், உள்ளூரில் கண்டுக்கிடுவா வேணும். அல்ல, அതാണ് മുഖ. അപ്പം தெரியுது இல்லையா? அது தமிழில் அகத்தின் அழகு முகத்தில்
അതാ ഒരു പ്രകാശം ഉണ്ടല്ലേ. അങ്ങനെ ഒരു പ്രകാശം ഉള്ളിൽ ആയിരിക്കണം, വർദ്ധിച്ചു കൊണ്ടുവരേണ്ടത് ആവശ്യമാണ്. ആ പ്രകാശം അവിടെ, അതാണ് 2 Corinthians 3:18 വായിച്ചതാണ്. ആ പ്രതിമയായി യേശുവിൻ கர்த்தருடைய சாயலாய் தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து உள்ள ஆத்மாவில் மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறோம். இது இன்னொரு வசனம் சொல்லுதில்ல, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே வந்து காணப்படுவார்கள். பலவீனமாக இருக்கும்போது ரோட்டில் கிடந்தாங்க, பலன் வந்த பிறகு தேவ சமூகம். സിയോനുனா தேவ சமூகம் എന്നത് ദൈവ പ്രസൻസ് ഓഫ് ഗാഡ് ഇരിക്കുന്ന സാഹചര്യമാണ് സിയോൻ എന്ന് പറയുന്നത്. ആ ലോകത്തിൽ ഇവിടെ 2-3 പേരായത് അവരുടെ കാണുമെന്നുള്ളതല്ലേ. அங்கே தேவ பிரசனம் சியோன். பின்னால் பரலோகத்திலே தேவன் இங்கே வர்றார்கள், பிறகு இங்கே இருந்து அங்கே போகிறார்கள். சரியா? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், கழுகைகளைப் போல செட்டைகள் அடித்து நடந்து ஓடி பறந்து அங்கே போகிறாங்க. இல்லையா? அப்போ இது உள்ளான மனுஷனில் நடக்க வேண்டிய காரியம், ஆத்மாவிலே நடக்க வேண்டிய காரியம். அந்த மறுரூபம், இந்த புதுப்பித்தல் உங்களுக்குள்ளே நடக்கிறதான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லையா? அதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த சாயல். ஓகே அது கொலோசியர் 3:2 முதல் 2 வசனம். கிறிஸ்து நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், வாக்கு சிறதிச்சு நோக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியலை அல்ல. അവിടെ ஒரு ചോദ്യം ഉണ്ടല്ലോ, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்றுதான் அந்த வசனம் சொல்லுது. சரியா? அப்போ கிறிஸ்துவோடு கூட எழுந்தோமா? அந்த எழுந்தோம் என்று சொல்றது உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவோடு கூட மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுகிற உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை தான் அது குறிக்கிறது. ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? எழுந்தது உண்டானால். எபேசியர் 2:7 அவர் உங்களை எழுப்பி, எபேசியர் 2:7 வாய்க்கும்போது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுவும் பாஸ்ட் டென்ஸ் அல்லே, கடந்த காலம் இல்லையா சொல்லியிருக்கு, இறந்த காலம் தமிழில் சொல்கிற மாதிரி. അപ്പോൾ എന്താ പാസ്റ്ററേ, യേശു വരുമ്പോൾ നമ്മെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിക്കും, നമ്മൾ അവിടെ രൂപാന്തരപ്പെട്ട് അവിടെ ചെല്ലും എന്നല്ലേ നമ്മൾ വിശ്വാസം. ഇപ്പോൾ ഇവിടെ ഏற்கனவே ഉയർത്തെഴുതൽ വന്നാച്ചാ இல்லையா? தட்ஸ் எ கொஸ்டின். அங்கே இருக்குது, அந்த வசனத்தை பார்க்கணும். அது എന്താന്ന് എന്തെങ്കിലും നിങ്ങൾ അവിടെ വായിച്ച് ചിന്തിച്ച് നോക്കിയിട്ടുണ്ടോ? അതാണ് കാര്യം. അവിടെ ரோமாலேகனம் 6-ാം അധ്യായത്തിലെ 1 നിങ്ങൾ വായിച്ചുകൊണ്ട് പോയാൽ അവിടെ സ്നാനത്തെ കുറിച്ച് ഒരു കാര്യം അവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, അല്ലല്ലേ? അവ സ്നാനം എന്ന് പറയുന്നത് ரோமாலேகனம் 6-ാം അധ്യായത്തിലെ, ഞാൻ വായിക്കട്ടെ. 3 கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. பத்தியலா, ஒரு ஞான ஸ்நானம்னு சொல்றது ஒரு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதனுடைய அடையாளம். சரியா? இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. பழைய மனுஷன் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் அங்கே இருக்குது. ஸோ பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. பழைய சிந்தை, பழைய கொள்கை, பழைய நம்பிக்கை, பழைய வழிபாடு எல்லாம் போச்சு. இப்போ புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நான அனுபவத்தின் எல்லாம் கடந்து வருகிறோம், புது சிருஷ்டி ஆகிறோம். இங்கே ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம்முடைய ஆத்மாவிலே உண்டாகிறது. அல்ல, அதான் சொன்னார்ல, மரித்தோர் அடக்கம் பண்ண, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. அவங்க மரித்தவங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தை தெரிஞ்ச ஆண்டவருக்கு பின்னால் வரவங்களாம் ஏற்கனவே ஆத்மாவில் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுங்க. புரியுதா? இப்போ அப்போ கிறிஸ்துவனுடைய கூட நீங்கள் எழுந்தீர்கள், ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலம் எழுந்தீர்கள். சரியா? அப்படி எழுந்தது உண்மைன்னா, அப்போ இயேசுநாதர் உயிரோடு எழுந்தப்புறம் எங்கே போயிட்டாரு? பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் போயிட்டுருக்கிறார். சரிதானே? அப்போ எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்திற்கு மேலானவைகளை தேட வேண்டும். இனி மண்ணுக்குரியதை தேட முடியாது. இப்போ புரிஞ்சுதா? இம்மைக்காக மண்ணுக்குரிய காரியங்களை நீங்கள் முக்கியப்படுத்த முடியாது. அங்கே மனசு வைக்கணும். அதான் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். அது என்னது? உன்னதங்களில் உட்காரவும் செய்தார், பாஸ்ட் டென்ஸ் தானே. மத்தாய் 6:20-21 உங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். അപ്പോൾ ഇപ്പോൾ പൊക്കിഷം, நம்ம പൊക്കിഷം എங்கே இருக்குது? നിക്ഷേപങ്ങൾ എവിടെയാണ്? നമ്മുടെ ടാർഗറ്റ് എവിടെയാണ്? സ്വർഗത്തിലല്ലേ?
അപ്പം നമ്മ മനസ്സ് അവിടെയല്ലേ ആയിരിക്കണം. അതാണ് പറഞ്ഞത്. ഇവിടെ ജഡത്തിൽ ജീവിച്ചാലും മനസ്സ് സ്വർഗത്തില്ല. അല്ലേ? അതാണ് യേശുവോട് കൂടെ എളിപ്പിച്ചു നിങ്ങളെ അവരോട് കൂടെ ഇരിക്കുവാൻ ചെയ്തു ഉட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனசு பரலோகத்தில் இருக்கணும். உலகத்தில் விசுவாசி ஏதோ உலக காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டமையாக வாழுகிறோம். தெய்வ சித்தம் நிறைவேறணும், இது இருந்தது ஆத்மா பூரணம் அடையணும், அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கார், அதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். நான் சொல்லுவேன், வாழ்க்கைங்கிற ஒரு தவணை காலம். தமிழில் தவணை காலம் என்ன പറയും, മലയാളത്തിൽ എന്താ മനസ്സിലാകുന്നില്ല. തവണை ഒരു குறிப்பிட்ட കാലം, ഇത്ര കാലം നിനക്കുണ്ട് എന്ന് തന്നിരിക്കുന്ന ഒരു കാലാവകാശം എന്ന് പറയുമല്ലേ, അങ്ങനെ ഉള്ളതാണ്. എന്തിനായിട്ട് കാലാവകാശം എന്ന് വെച്ചാൽ, ഞാൻ മുമ്പ് ആദ്യം പറഞ്ഞ പോലെ ദൈവ തേജസ്സായിട്ട് സാകാത്തവനായിട്ട് അന്ന് അവിടെ ആദാം ഏവാൾ ആയിരുന്നു. അതൊക്കെ പിന്നീട് നഷ്ടപ്പെട്ടു അല്ലേ, എല്ലാം നഷ്ടപ്പെട്ടാങ്ക, ഇളന്നിട്ടാങ്ക. ഈ കാര്യമൊക്കെ വീണ്ടും തിരിച്ചെടുക്കുവാനുള്ള അവസരകാലമാണ്. മനസ്സിലായോ? ഇപ്പോൾ தவணை என்று சொன்னால் அந்த மகிமை மீண்டும் அதை கொடுக்குறாருல்ல. நீங்கள் சாவாமே கொடுக்குறார். நீங்கள் அது 21 வெளிப்பாடு 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சாவு இல்லை, திருப்பியும் வந்துடுது. வெளிப்பாடு 3:5 சுத்தம் விஜயிக்குது. ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் തരിപ്പിക്കപ്പെടും അല്ലേ. ആ പ്രകാശം, ആ തേജസ് വീണ്ടും കൊടുക്കുന്നതാണ്. സന്തോഷപൂർണ്ണതയുള്ള ജീവിതമാണ്, ദൈവ ഐക്യതയാണ്. ഇതൊക്കെ വീണ്ടും തരാൻ ദൈവം ഇഷ്ടപ്പെടുന്നു. അത് നമുക്ക് യേശുവിൻ മുഖാന്തരമായിട്ട് ഇതൊക്കെ അറിയിച്ച് തന്നിരിക്കുന്നു. അല്ലല്ലേ? எல்லாம் திருப்பி தருகிறேன்னு சொல்கிறார். அதை அடையிறதுக்குள்ள அவசரம் அல்லது தவண காலம் അല്ല இல்லையா, അവകാശത്തിൻ്റെ കാലമാണ് ഈ ജീവിതം എന്ന് പറയുന്നത്. നന്നായിട്ട് മനസ്സിലാക്കുക. അല്ലാതെ ഈ ലോകത്തിൽ ഒന്നും നേടാനോ കൊണ്ടു ചെല്ലാനോ കഴിയുന്നില്ലല്ലോ. എന്താ ഇവിടെ കൊണ്ടു ചെല്ലുന്നില്ല. അപ്പം അങ്ങനെയെങ്കിൽ നമ്മുടെ ആത്മാവിൽ അകമേ ഉള്ളവനിൽ പുതുക്കം പ്രാപിക്കുവാനായിട്ട് വേണ്ടി ഉള്ള അവകാശകാലമായിട്ട് ഈ ജീവിതത്തിനെ നമ്മൾ കരുതിയാൽ മതി. അങ്ങനെ തന്നെ കരുതണം അല്ലല്ലയോ. അതുകൊണ്ട് വർഷങ്ങൾ പോയി, ഇത്ര വർഷം പോയി എന്ന് പറയാതെ, പുതുവർഷം വരും, പുതുവാഗ്ദാനം അങ്ങനെ വരും എന്ന് പറയാതെ, ഇത്ര വർഷം വന്നു പോയല്ലോ, നീ എന്താണ് പുതുക്കം, നിങ്ങൾക്ക് ആത്മാവിൽ പുതുക്കം പ്രാപിച്ചോ അല്ലേ? അങ്ങനെ ഒരു ചോദ്യം ഉണ്ടല്ലോ, അതാണ് ചോദിക്കേണ്ടത്. അങ്ങനെ ദൈവത്തിൽ സമർപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. പളസൊക്കെ പോയിട്ട് ആത്മാവിൽ ബലത്തിന്മേൽ ബലൻ, ശക്തിന്മേൽ ശക്തി അടയുവാൻ തക്കവണ്ണം ഈ നാളുകളെ നമ്മൾ ഉപയോഗിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தணும். சரிதானா? இந்த நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாம ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பயன்படுத்து. நாளை நம்ம கையில் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டே. நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை 60 வயசுக்கு அப்புறம் பார்க்கலாம் பெருசங்க, யார் 60 வயசு வரை இருப்பா, நமக்கு யாராவது கேரண்டி தந்துருக்காவளா? நீங்கள் சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது. நான் 15 வயசில் பைபிள் வாசித்தேன், 19 வயசில் எங்கள் கிருபாசனத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போமே நான் பிரசங்க யார் தான் 25 வயசுக்கு அப்புறம் தான் சபையில் பிரசங்கம் பண்ணேன். இல்லையோ அன்புக்குரியவர்களே, நம்முடைய காலத்தை அன்னைக்கு சரியாக பயன்படுத்த தேவன் எனக்கு உதவி செஞ்சதுனால நான் அதை தைரியமாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு பாக்கியவானாய் மாறினேன். இல்லையோ நீங்களும் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. 6:33 முதலாவது தெய்வ ராஜ்யத்தை அவனுடைய நீதிகளை அன்வேஷிக்கலாமா. தேவ ராஜ்யத்தின் நீதியையும் முதல்ல அதை தேடு. முதல்ல அங்கே ஒரு இடத்த தேடு. அதை தேடி வச்சுட்டு மற்ற காரியத்தை அவர் கூட கொடுக்குறார். அவசியம் உள்ளது அவர் கூட கொடுப்பார், தகுதியானதை கொடுப்பார். பல சந்தர்ப்பங்களிலே நான் പറയട്ടെ, നമുക്ക് ലോകപ്രകാരമായിട്ട് പല വിശ്വാസികൾ ആനാലും പല കാര്യങ്ങൾ ശരിയില്ല, കഷ്ടത, കണ്ണിനീർ, അങ്ങനെയാണ് എന്ന് ചെല്ലുന്നതിൻ്റെ ഒരു കാരണം എന്തെന്ന് വെച്ചാൽ, நம்ம எதை தேடணுமோ அதை தேடாமல் போயிடுறோம். அல்ல, எதுக்கு முக்கியம் கொடுக்குறோமோ அதுக்கு முக்கியம் கொடுக்காம போயிடுறோம். அதனால கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, தெய்வமே என்னை எடுத்துக்கிட்டு போயிட ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறேன், സഹിക്കാൻ കഴിയുന്നില്ലല്ലോ. എന്താ അപ്പോൾ കഷ്ടതയും കണ്ണീരും വരുമ്പോഴാണ് ദൈവരാജ്യത്തെക്കുറിച്ച് ഓർമ്മ വരുന്നല്ലേ. അപ്പോൾ ദൈവരാജ്യത്തെക്കുറിച്ച് ഓർമ്മിപ്പിക്കാൻ, സ്വർഗത്തിനെക്കുറിച്ച് ഓർമ്മിപ്പിക്കാൻ വേണ്ടിയാണ് ഈ ലോകപ്രകാരന്മാരെ കഷ്ടതയും കണ്ണീരും ഒക്കെ ദൈവം അനുവദിക്കുന്നത്. അല്ലേ? അങ്ങനെയല്ലേ നമ്മൾ പലരും ഇങ്ങനെ വന്നത്, അടൽ ഇവിടെ വരുന്നില്ലല്ലോ. അല്ലല്ലയോ? അതുകൊണ്ട് ഇതൊക്കെ ശ്രദ്ധയിൽ കൊള്ളേണ്ടതാണ്. ഇമ്മയ്ക്കായി ഈ ലോകപ്രകാരമായ കാര്യത്തിനായിട്ട് വേണ്ടിയല്ല, യേശുവോട് കൂടെ ഇരിക്കുവാനാണ്. അതാണ് ടാർഗറ്റ്. വിളിച്ചിരിക്കുന്നു അകമേ ഉള്ളവൻ. അതായത് നിങ്ങളുടെ ഗുണാംശം மத்தாய் 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய்
இருங்கள். குணாம்சங்கள் தெய்வ குணாம்சங்கள். கலாத்தியர் 6:5 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், വിശ്വാസം, ഇച്ഛയടക്കം. അവിടെ കാണാമല്ലോ ഈ ഗുണാംശങ്ങളാണ് നമ്മൾ വരേണ്ടത്, അല്ലല്ലയോ? അതൊക്കെ മുകളിൽ ഇരിക്കുന്ന പ്രവർത്തിയിൽ പാപ ഗുണാംശങ്ങളൊക്കെ പോയി ഇവിടെ ദൈവിക പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഗുണാംശങ്ങൾ വന്നോ, എത്ര ദൂരം വന്നു എന്നുള്ളതല്ലേ, തികഞ്ഞോ? ഞാൻ അവസാനിക്കുന്നു. അവിടെ അവർ ഐശ്വര്യവാൻ യേശുവിടത്തിൽ വന്നപ്പോൾ അവൻ ഇങ്ങനെ ചോദിക്കുന്നു, அதாவது நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்குறான். அவன் கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்பனைகளை கைக்குள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள கற்பனை அவன் கடைபிடிக்கணும். ஓகே, அதை கடைபிடிச்சா நித்திய ஜீவனம் உண்டு. ஆனால் அவன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டான், என்னிடத்தில் இன்னும் என்ன குறைவுண்டு, என்று அவன் ஒரு கேள்வியை கேட்டான். அல்லேலூயா. இன்னும் என்ன குறைவுண்டு? ஒரு நல்ல கேள்வி. ஓகே, அப்போ இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் நீ உனக்கு உண்டான விளைவிட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அது முன்னால் வந்து சொல்லிட்டேன், வசனம் எடுத்தால் ஞானம் போயிடும். கவனிக்க வேண்டிய, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பூமியிலே மகிமை மகத்துவம்ங்கிறது வேறு, மறுமையிலே கிடைக்கிறது வேறு. அப்போ பரலோகத்தில் பூரணம் என்று சொல்வது பூலோகத்தின் பூரணம் அல்ல, அது குணத்திலே பூரணம். பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், அந்த வார்த்தை அங்கே இருக்கும். நீ குணத்திலே பூரணமாகணும், பரலோக சிந்தையிலே பூரணமாகணும், ஆவிக்குரிய சிந்தையிலே பூரணமாகணும், சரீர சிந்தையிலே பூரணமாகிறதல்ல. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு இந்த உலக சிந்தை உனக்கு ஒரு வேளை தடையாக இருந்துடும். நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அந்த விதை, ராஜ்யத்தின் விதையை போடுறாங்க. போடும்போது என்ன நடக்கணும்னா, முள் 22:12-20 முள்ளுகளில் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்குறாங்க. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுறதுனால பலன் கொடாமல் போகுது. அப்போ பூமிக்குரிய பல காரியங்கள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உள்ளான மனுஷனில் அகமாய் உள்ளவனில் വളരാத പോകുവാൻ തടസ്സമായിട്ട് കാണുന്നു, അല്ലേ? തടസ്സാണ്ട് കാണുന്നതല്ലേ? അങ്ങനെ കാണരുത്. അതാണ് യേശു പറഞ്ഞത്. മനസ്സ് ഇവിടെ വയ്ക്കരുത്, അവിടെ വയ്ക്കണം. അതുകൊണ്ട് ഐശ്വര്യവാനൊക്കെ സ്വർഗത്തിൽ ചെല്ലുന്നില്ല എന്നുള്ള കാര്യം അവിടെ യേശു പറഞ്ഞത്, അവർ ചെല്ലുന്നത് അരിത്, അല്ലേ? ஆமாம், அது மிகவும் அரிது. ஆனால் பலர் வந்து இதிலே போயிடுறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. சிலர் வந்து நான் அதை நேரமே சொல்லிட்டேன்ல, அது தலைகளாக இருக்கிறாங்க. அது அதிசயமாக தான் இருக்குது, அல்ல இல்லையா? ஆமாம், அது ஒரு வித்தியாசமான காரியம். ஆக இந்த உலகத்தில் இருந்தாலும் பரலோகத்தில் மனசை வைக்கணும். ஸோ இப்போ ஃபைனலி നിങ്ങളുടെ മനസ്സ് എങ്ങനെ, ആത്മാവ് എങ്ങനെ வருஷம் புதுக்கம் பிராபிக்கணும், அல்லது தினம்பிரதி புதுசாகிக்கொண்டு வருகிறதா, இல்லை பழசுதான் நான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், நீ எத்தனை புது வருஷம் வந்தேன்ன, எத்தனை பழைய வருஷம் போயேன்ன, எத்தனை ஆராதனை எடுத்தேன்னு நான் முடிக்கணும். நீங்கள் வந்து 1ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு எழும்பினு அல்லேலூயா தோத்திரம் போடுறதுனால உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறாது. இத்தனை வருஷம் மாறல, உங்களுக்கு குணம் மாறையில, உங்கள் வாழ்க்கையும் மாறல. உங்கள் குணம் மாறினா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அதனால் மட்டும் வராது. இப்போ தப்பான அனுபவம் எல்லாம் வந்துட்டுருக்கு. முந்தின காலத்தில் பழைய காலத்தை நினைவு கூறவும், புதுசாக தீர்மானங்களை எடுக்கும், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தினாங்க. அது பயனாக இருந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக போகிறது மாதிரி தெரியுது. ஏதோ 12 மணிக்கு எழுப்பினு அல்லேலூயான்னு சொல்லிட்டா அந்த வருஷம் எல்லாம் நல்லா இருக்கும். அது இந்த இங்கிலீஷ் 1ஆம் தேதி நீங்கள் செய்யணும், தமிழில் முக்கியப்படுத்துகிறோம், சித்திரை ஒன்று செய்யணும், வேறு வருஷம் அவனுக்கு ஒன்று, வேறு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் வேஸ்ட்டு. பழசை நினச்சி ஐயோ பழா இருந்துட்டேன், இந்த வருஷம் உருப்படலை, குணப்படலை, இந்த வருஷமா அது நல்லா இருக்கிறேன்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த காரியங்கள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், இல்லைன்னா பயனற்றதாக இருக்கும். சரிதானே? ஆக இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர் தருகிற நித்திய ஜீவன், புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய வாழிடம் என்கிற மேன்மைக்காய் வாழுவேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் ஒன்று தலை தாழ்த்த ஜீசட்டா மேரோஷட்டா கிமேனா ரஷில பரத்தினோ மோட்டா ஃபராட்டிசினா செலுக்கா அட்டியா ஷலா ரீபா பராடரா ரபிரபா மனாஷா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எமரதீன காடனா பிஷாந்தர பரதீன. ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை முற்றிலுமாக கேட்ட வசனத்தின்படி நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.